டாக்டர் ஜான்சன் அவர்களிடத்தில் நான் கொடுக்கிறேன். இன்றைக்கு நான் அதிக அளவிலே பேச விரும்பவில்லை. எங்கள் மத்தியிலே டாக்டர் ஜான்சன் அவர்கள் இருக்கிறபடியினாலே நாங்கள் அவரிடத்திலே இந்த காரியங்களை ஒப்புக் கொடுக்க விரும்புகிறேன். பாஸ்டர் ஐயா டாக்டர் ஜான்சன் ஐயா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கு உங்களை பார்க்கறது. நீங்களும் பிஸி தான், என்ன செய்யறது, நாங்களும் இருந்தாலும் நீங்க இன்றைய நாள்ல எங்கள் மத்தியிலே வந்தது மிகுந்த சந்தோஷம். அநேக காரியங்களை இன்றைக்கு கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு மிக நல்ல நேரங்கள் இருக்கிறது. 1.5 மணி நேரம் உங்களுக்கு இருக்கிறது. ஆகவே நீங்கள் நல்ல மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே அநேக காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டு உங்களிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். Thank you, Professor Ayya, Dr. Ayya. Thank you so much. Welcome. Thank you. எமது மீட்பரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து எங்களோடும் உங்களோடும் பேசுவாராக. மனக்கண்களை திறப்பாராக. தன்னுடைய ஸ்பாவத்துக்கு ஒப்பாக உங்களையும் என்னையும் மறுரூபப்படுத்துவாராக. இன்று பார்ட் 2, டைம், ஸ்பேஸ், மேட்டர் அண்ட் லைஃப், 2ஆம் பகுதியை பார்க்க போகிறோம். இந்த நேரம், அந்த அண்ட சராசரங்கள், அதில் உள்ள எலிமெண்ட்ஸ், மூலகங்கள், அதை ஆளுகின்ற ஆச்சரியமான ஒரு உயிர், வல்லமையான அந்த 4ஐயும் சேர்த்து முக்கியமாக டைமை பார்க்க போகின்றோம். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. எங்களுடைய காலங்கள், உங்களுடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. எங்களுடைய வாழ்வு, எங்களுடைய நேரம் அவருடைய கரத்தில், அவருடைய ஆளுகைக்குள் இருக்கிறது. அதனால் தான் ஸ்பேஸ், டைம், மேட்டர் அண்ட் லைஃப், பிரில்லியன்ட் மைண்ட் பிஹைண்ட் த ஆண்டவருடைய லைஃப், இதற்கு உள்ளதான எங்களோட வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. விரும்பியோ விரும்பாமலோ உமது வாழ்க்கை இந்த வட்டத்துக்குள்ளான் ஓடி முடிக்க வேண்டும். நித்தியமா அல்லது நித்தியமற்ற நிரந்தரமான பிரிவா, அல்லது சமாதானமா அல்லது துக்கமா, வெளிச்சமா இருளா என்ற இந்த எங்களுடைய வாழ்க்கையின் சக்கரம் இதுக்கெல்லாம் ஓடி முடிக்க வேண்டும். நம்மளுடைய நன்மையானாலும் தீமையானாலும் இதை ஆதியாகமம், இந்த பிகினிங் டைம், அண்ட சராசரங்கள், அது கடவுள் படைத்த வானமும் பூமியும், அதில் உள்ள கண்டென்ட் எலிமெண்ட்ஸ், காட், அதுதான் அவருடைய உயிர், அது உயிரானவர், நித்தியமானவர், நிலையான முடிவில்லாத வாழ்வானவர். இந்த 4ம் இந்த வார்த்தைக்கு அடங்கி இருக்கிறது. ஆதியிலே டைம், தேவன் வானத்தையும் பூமியையும் அவருடைய ஸ்பேஸ் அண்ட் மேட்டர் கண்டென்ட்ஸ், பிறகு ஆண்டவர் உயிர், இவெல்லாம் சேர்ந்துதான் எங்களுடைய நாங்கள் காணுகின்ற உலகம், எங்களுடைய உடல், எங்களுடைய வாழ்வு எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. எங்களுடைய பிறப்பு, கரு உருவாகிறது டைமுக்குள்ள, இந்த கரு வளர்றது டைமுக்குள்ள, 9 months டைமுக்குள்ள, அந்த குழந்தை பிறக்கிறது 9 months டைமுக்குள்ள, அந்த பிறந்த குழந்தை வளர டைமுக்குள்ள, அது ஸ்கூலுக்கு போற டைமுக்குள்ள, அது தனது தோழனை தோடித்தது டைமுக்குள்ள, திருமணம் ஆகுவது டைமுக்குள்ள, திருமணம் முடித்த பின்பாக குட்டி போடுவது டைமுக்குள்ள, அதன் பின்பாக குட்டிகள் விலகுவது டைமுக்குள்ள, எல்லாரும் விட்டு படிப்படியாக விலகி நாயோடு பயணம் செய்வது டைமுக்குள்ள, நாயும் விட்டுட்டு போனா அப்புறம் தனிய பயணமாகி பூமியை விட்டு போகும் டைமுக்குள்ள. இந்த டைமுக்குள்ள எங்களோட வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்குது. இந்த எப்படி என்று பார்த்தா எங்களோட உடம்புக்குள்ள பார்க்கும் பொழுது எங்களுக்குள்ள அட்டாமிக் டைம் ஒன்று இருக்குது. அதாவது ஒவ்வொரு அணுக்களும் ஒவ்வொரு கலங்களும் ஒரு டைமுக்குள்ள ஓடாவிட்டா அது நோய்வாய்ப்பட்டு போடும் அல்லது படிப்படியா மரணத்தை அடையும். எங்களுடைய ஒவ்வொரு சிஸ்டம், எங்களோட உடம்பு உறுப்புகள், எங்களுடைய ஹார்ட் 70 to 80 தடவைகள் ஒரு நிமிஷத்துக்கு துடிக்காவிட்டா அந்த டைம் மாறுபட்டா எங்களுக்கு ஹார்ட் அட்டாக் அல்ல ஹார்ட் டிசீஸ் வந்துடும்.
அதே மாதிரி எங்களுடைய பிளட் வெசல் அது சரியாக டைமுக்குள் ஓடாவிட்டா பிளட் கொடுக்காவிட்டா எங்களோட பிளட் பிரஷர் மாறிவிடும். அது எங்களோட பிளட் பிரஷர் மாறினா எங்களோட எல்லா உறுப்புகளும் படிப்படியாக செயல்பாடு இழந்துவிடும். அதே போல எங்களுடைய கிட்னி 120 ml வந்து ஒரு நிமிஷத்துல வந்து ஃபில்டர் பண்ணாவிட்டா மாறுபட்ட குறைஞ்சால கூடினால் டைம் மாறுபட எங்களுடைய கிட்னி செயலிழந்து போக எங்களோட உடம்பு எல்லாம் படிப்படியா செயலிழந்து மரணத்தை நோக்கி எங்களை கொண்டு போய்விடும். அதன் பின்பாக எங்களுடைய லிவரும் கூட குறிப்பிட்ட டைமுக்குள்ள சுரந்து கொண்டே இருக்கும். அது பேங்க்ரியஸ் அது மாதிரி சுரக்காவிட்டா எங்களுடைய இன்சுலின் இல்லாவிட்டா அதை டயபெட்டிக் ஆக்கி விட்டுரும் டைமுக்குள்ள. அதே மாதிரி எங்களுடைய இறப்பை ஸ்டமக் இந்த டைமுக்குள்ள சுரக்க வேணும். அந்த டைமுக்கு சுரக்கும் பொழுது எங்களுக்கு 3 to 4 ஹவர்ஸுக்கு பிறகு அடிக்கடி பசி உண்டாகும். எவ்ரி 3 to 4 hours டைம். அதுக்கு பிறகு எங்களோட தூக்கம் கூடி நாங்க வந்து ஒரு 7 to 8 hours தூங்க வேணும். அப்பதான் மிகுதியா உள்ள 14-16 hours பயன்படுத்த முடியும். எல்லாவிட்டா பயன்படுத்த முடியாது, அதுவும் டைமுக்குள்ள. அதே போல அந்த ஒவ்வொரு காரியம் டைமுக்குள்ள நடக்குது. இது இந்த உடம்பை பற்றி டைம். இந்த உடம்புக்குள்ள டைமுக்குள்ள அந்த டைமை வந்து உடம்புக்குள்ள ஒரு கடிகாரத்தை எங்களை படைச்ச ஒரு வல்லவர் வச்சிருக்கிற அந்த கடிகாரத்துக்கு பேர் பயாலஜிக்கல் கிளாக், உயிரியல் கடிகாரம். இந்த கடிகாரம் சர்க்காடியன் ரிதம் கிளாக் என்று சொல்லுவாங்க. இந்த கிளாக் மாறுபட்டாலும் எங்களுக்குள்ள நோய்களோ முதுமைகளோ தெளிந்த புத்தியின்மையோ சோர்வுகள் எல்லாம் உண்டாகும். படிப்படியா சோர்வடைஞ்சு போகும் எங்களோட உடம்பு. இந்த டைம் எவ்விதமா தீர்மானிக்கப்படுது பார்க்கும் பொழுது இந்த டைம் வந்து எங்களுடைய சோலார் சிஸ்டம் சூரிய மண்டலத்து டைமால தீர்மானிக்கப்படுகிறது. சூரிய மண்டலத்து டைம் வந்து பூமி தன்னைத்தானே சுற்று அந்த டைமை வந்து அந்த பூமி சுத்துறது 24 hours டைம். பிறகு எங்களோட மூன் வந்து பூமியை முழுமையா சுத்துறது 1 month லூனா டைம். பூமி வந்து எங்களுடைய சூரியனை சுற்றி முடிக்கிறது 1 year டைம். இப்ப கேள்வி என்னண்டா இந்த 7 day டைம் எப்படி வருது இந்த கணிப்புக்குள்ள? அந்த 7 day டைம் வந்து ஆண்டவருடைய படைப்புல வருது. ஆதியாகமத்துல முதல் 6 நாட்கள்ல படைச்சிருந்தால் 7 நாள் ஓய்ந்திருந்தால் அந்த 7 நாள் வருது. ஆகவே 7 நாள் டைம், அந்த 24 hours டைம், 1 month டைம், 1 year டைம், இது எல்லாம் வந்து அந்த ஒரு மகத்தானவர் அவர் தான் அந்த டைமை உண்டு பண்ணி அதுக்குள்ள வந்து ஸ்பேஸ் உண்டு பண்ணி மேட்டரை உண்டு பண்ணி லைஃப் உண்டு பண்ணி என்னையும் உங்களையும் ஆயத்தப்படும்படியாக அந்த படைப்பின் மூலமாக படைத்தவரை அறிந்து கொள்ளும்படியாக இந்த வாய்ப்பை பயன்படுத்து. இதே போல பக்கத்துல உள்ள எங்களுடைய மில்கிவே அதுக்கு டைம் இருக்கு, மில்கிவே டைம் கிளாக். அதே போல ஒவ்வொரு மில்கிவேக்கும் ஒவ்வொரு மில்கிவே டிஃப்ரெண்ட் மில்கிவே 1, மில்கிவே 2, 3, 4 மில்கிவே டைம். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மில்கிவேஸ் வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சூரிய மண்டலங்களோடு ஓடிக்கொண்டிருக்கு டைம்ல. அதே போல கேலக்சிஸ் அவைகளுக்கும் கேலக்சி டைம் கிளாக் இருக்குது. அவைகளும் அந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பில்லியன்ஸ் அந்த சூரிய சந்திரங்களோட வேற ஓடங்களோட டைம் கிளாக்ல ஓடிக்கொண்டிருக்கு. இதுல ஒரு சிறிய டைம் கூட மாறுபட்டா இந்த பூமி அடிபட்டு போடும், நொறுங்கிடும், சரி போயிடும். நாங்க ஒரு தினம் வாழ முடியாது. இதுக்கு மேல இன்னொரு டைம் ஒன்று இருக்குது. என்ன? இந்த அண்ட சராசரங்களை எல்லாவற்றையும் ஆளுகின்ற தலைமையகமாகிய பரலோகத்தின் டைம், அதாவது ஆண்டவரின் டைம். அந்த டைம் தான் எல்லா டைம்ஸையும் எல்லாவற்றையும் சரியாக கொடுத்து சரியாக உட வச்சு மெயின்டைன் பண்ணி இந்த பூமியாய சிறிய ஒரு உருண்டையிலும் கண்களை வைத்து கிருபையை ஊற்றி என்னையும் உங்களையும் ஆயத்தப்படும்படியாக எங்களுடைய அழிவுக்குரிய உடல் அழியாமை தரிச்சு கொள்ளும்படியாக இந்த தற்காலிகமான நேரத்துல நித்தியமான நேரத்துக்குள் பிரவேசிக்கும்படியாக, அதாவது இந்த ஷார்ட் டைமுக்குள்ள இட்டர்னல் டைமுக்குள்ள நாங்க பிரவேசிக்கும்படியாக தற்காலிக டைம்ல இருந்து எவர்லாஸ்டிங் டைமுக்குள்ள போகும்படியான ஒரு வாய்ப்பை எங்களுடைய ஆண்டவர் உங்களை என்னையும் படைத்தவர் கொடுத்திருக்கின்றார். இந்த டைமை நாங்க பயன்படுத்தி கொள்ள வேணும், அறிஞ்சு கொள்ளணும், உணர்ந்து கொள்ளணும். எங்கட இதை உணர்ந்து கொள்ளும்படியாக எங்களை அறிவாக்கும், உணர்வுள்ளவனாக்கும் என்று நாங்க ஆண்டவர்கிட்ட கேட்க வேணும். இதை கேட்க நாங்கள் தவறும் பொழுது, தப்பும் பொழுது எல்லாவற்றையும் கோட்டை விட்டு விடும். அது மட்டுமல்ல,
நாங்க சுவாசிக்கிற காற்று, அந்த காற்று அந்த ஏர் கூடி அந்த டைமுக்கு உட்பட்டு இருந்தால் அது இனிமையான இதமான தென்றல். இந்த டைம் மாறுபட்டா பயங்கரமான புயல் மாறிவிடும். நாங்க குடிக்கிற தண்ணீர் நீர் அந்த டைமுக்கு உட்பட்டு இருந்தா குளிர்மையான இனிமையான நீரோட்டம், அது எங்களுக்கு நல்ல சுவை நல்லா இருக்கும். ஆனா அந்த டைம் மாறுபட்டா ஸ்பீட் மாறுபட காட்டாற்று வெள்ளம் போல எங்களை அழித்து போடும். அதே போல எங்கட ஒளி சூரிய வெளிச்சம் அது அந்த டைமுக்குள்ள உட்பட்டு இருந்தா அது வந்து எங்களை சூடாக்குகிற ஒரு மென்மையான ஒரு இளம் சூடான ஒரு எங்களுடைய அந்த ஒளி கற்றைகள் எங்களுக்குள்ள உயிர்ப்பிக்கும். ஆனா அது டைம் மாறுபட்டா எங்களை சுட்டெரிக்கும் அக்கினி வெயிலாக மாறிவிடும். அதுபோல் ஒலி, அந்த காற்றின் ஒலி அது இருந்தா எங்களுக்கு இனிமையான ஒரு கீதமாக, ஒரு சங்கீதமாக, ஒரு மகிழ்ச்சியான காரியமாக எங்களுடைய செவிப்பறைகளை கொண்டு தட்டும் பொழுது எங்களுக்குள்ளே ஒரு உணர்வு, சாந்தி, சமாதானம், ஒரு சந்தோஷம், வெளிச்சம் உண்டாகும். அதே ஒலி சவுண்ட் டைம் மாறுபட்டா இரைச்சலாக இடி முழக்கமாக மாறுபட்டு எங்களை செவிப்பறைகளே உடைத்து எங்களை அழித்து விடும். எல்லாம் டைமுக்கெல்லாம் ஓடிக்கும். நித்தியம் கூடி டைமுக்கெல்லாம் ஓடுது. அந்த நித்தியத்துக்கும் டைம் வச்சுக்கிறார். ஆண்டவர் கூடி படைப்புக்கும் டைம் எடுத்தாரு. 6 நாள் எடுத்தாரு, 7 நாள் ஓய்ந்திருந்தாரு, 7 நாள் சைக்கிள். அதன் பின்பாக நாங்க அவருக்கு எதிராக அந்த முரட்டாட்டம் பண்ணி கீழ்ப்படிய மாட்டோம் என்று சொன்ன பொழுது அவரை விட்டு விலகி போன பொழுது, அவருடைய மகிமை எங்களுக்குள்ளே விட்டு விலகி போன பொழுது, நாங்கள் எங்களுடைய உடம்பும் எங்களுடைய உலகமும் சாபத்துக்கும் பாவத்துக்கும் உள்ளான பொழுது எங்களை மீட்பு திட்டத்துக்கும் அவர் டைம்லாம் மாறார். அந்த டைமுக்குள்ள மோசே அந்த விழுந்த போன தொடக்கங்கால தொட்டும் மோசே மட்டும் 2000 years அப்ராக்சிமேட்லி அண்மையாக. அப்புறம் மோசஸ் தொடக்கம் ஜீசஸ் மட்டும் another 2000 years, 4000 years. அந்த 4000 years புறான் அந்த ஆட்டுக்குட்டியானவர் அந்த டைமுக்குள்ள வாரார். அதன் பின்பாக மீட்பு திட்டம் சிலுவையின் மீட்பு திட்டம் முடிய அவர் பரலோகம் சென்று விட்டாரு. திரும்பவுமாக அவர் திரும்ப 2ஆம் வருகை மட்டும் இன்னொரு 2000 வருஷம் ஏறக்குறைய கடந்து கொண்டிருக்கிறது. அதாவது உலகத்தின் முடிவுக்கும் மனுஷனுடைய முடிவுக்கும் பூமியினுடைய விழுந்து போன நிலைகளுக்கும் மனுஷனுடைய உடம்பினுடைய விழுந்து போன நோய்கள், கிருமிகள், பாவங்கள், சாபங்களுக்கு ஒரு டைம் வச்சுக்கிறார் முடிவுக்கு கொண்டு வரத்துக்கு. அதுக்கு ஒரு டைம் வச்சு அந்த டைமை வந்து யாரும் அறிய மாட்டார்கள், யாரும் உணர மாட்டார்கள், தேவதூதர்களும் அறிய மாட்டார்கள், வானத்தில் உள்ள யாரும் அறிய மாட்டார். அது வந்து பிதா ஒருவருக்கு தான் அந்த டைம், நினையாத வேலை டைம் வச்சுக்கிறார். பரலோகம் கூடி அந்த பரலோக டைம் பிளாக்கெல்லாம் செயல்படுகின்றார். நாங்களும் கூடி இந்த டைம் பிளாக்க உணர்ந்து கொண்டு செயல்பட்டால் நாங்க வந்து இந்த நேரத்தை, இந்த தற்காலிகமான நேரத்தை, தற்காலிகமான உடலை, தற்காலிகமான சுவாசத்தை நித்தியமாக நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். இல்லாவிட்டால் நாங்கள் மண்ணோடு மண்ணாக புறப்பட்டு விடுவோம். இந்த காரியத்தை நாங்க வந்து இந்த பாவத்துல மனுஷன் விடுறதுக்கு முன்பாக அவன் வந்து எப்படி இருந்தான் என்ற ஒரு சின்ன ஒரு காரியத்தை பார்க்க போறோம். எப்படி இருந்தான் என்று பார்க்கும் பொழுது எங்களுக்கு இன்னும் காரியங்கள் விளங்கும். இந்த டைமுக்குலாம் எல்லாம் ஓடுது. நாங்க படுக்கிறது, எழும்புறது, மற்றது ஒரு குழந்தை கருத்தரிக்கிறது, அம்மாவுக்கு முட்டை தரிக்கிறது, குழந்தை வளர்றது எல்லாம் டைமுக்குலாம் வருது. இதெல்லாம் வந்து ஆண்டவர் இந்த நேர்த்தியாக அந்த டைமை வச்சிருக்கிறாரு. இந்த எல்லா டைமையும் வந்து பரலோக டைம் தான் வந்து கிரியேட் பண்ணிச்சு, உருவாக்கிச்சு, ஆளுகை செய்கிறது, பராமரிக்கிறது. ஒரு சிறிய மாற்றம் உண்டு பண்ணால் கூட எங்களுக்குள்ள சுவாசிக்கிற காட்டெல்லாம் எங்களை அடிச்சு கொண்டு போயிடும். குடிக்கிற தண்ணி எல்லாம் எங்களை அள்ளி கொண்டு போயிடும். படுற சூரிய வெளிச்சம் எரிச்சு போடும். எங்களுக்கு கேட்கிற சத்தம் எல்லாம் எங்களோட காதை செவிப்பறைகள் உடைச்சு போடும். எங்களோட துடிக்கிற இதயம் எல்லாம் வெடிச்சு போடும். ஒவ்வொன்றும் இதுதான் ஆண்டவருடைய கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய படைப்பின் மூலமாக, இந்த டைம் என்ற படைப்பின் மூலமாக அந்த படைத்து ஆண்டவருடைய அன்பை
நேசத்தை, பராமரிப்பை, அற்புதத்தை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அறிந்து கொள்ளும் பொழுது அவரை போல மாற நாங்கள் ஒப்புக் கொடுக்க முடியும். ஒப்புக் கொடுக்கும் பொழுது நாங்கள் மற்றவர்களையும் அன்பு செய்து அவருடைய அன்பினாலே அவர்களையும் மாறும்படி ஆயத்தப்படும்படியாக எல்லோரையும் ஆயத்தப்பட முடியும். இந்த பூமியை தாண்டி நாங்கள் வாழ முடியும். இந்த படைப்பை கொஞ்சம் பார்க்க போகிறோம். Verse 16. In the beginning, God created the heavens and the earth and all things. A vibrant new world was born. Everything created by God was perfect and beautiful, displaying His wisdom, His goodness, and His almightiness. God created Adam and Eve in His own image, with His own hands, and breathed His very life into them. இவ்விதமாக எங்களுடைய ஆண்டவர் கொடுத்த வேதாகமத்திலே இந்த 2 ஆகமங்கள், first 2 chapters, the perfect world, perfect God, perfect life. அந்த வெளிப்பாடு இறுதி புஸ்தகத்திலே திரும்பவுமாக ஆண்டவர் the perfect world, perfect man, perfect God, bringing back to the அந்த உறவுக்குள்ள கொண்டு வரார். அந்த பரிபூர்ணமான அந்த முழுமையான அந்த இது அன்புக்குள்ள, அந்த உறவுக்குள்ள, கண்ணீரற்ற, துக்கமற்ற, கவலையற்ற ஒரு பரிபூர்ணமான உறவுக்குள்ள கொண்டு வரார். அந்த டைம் வந்து நித்தியத்துக்குள்ள பிரவேசிக்குது.
இப்பொழுது உள்ள தற்காலிகமான நேரம் அந்த நித்திய நேரமாக மாற்றப்பட போகிறது. இந்த நேரத்தை நானும் நீங்களும் பயன்படுத்தி கொண்டால், அதாவது நேரத்தை அறிந்து காலங்களை அறிந்து ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுத்து பரிசுத்த வார்த்தையினாலே நாங்கள் எங்களை உணர்ந்து பார்த்து அறிந்து கற்று பரிசுத்த ஆண்டவரோடு உறவாடும் பொழுது எங்களுடைய இருதயம் அவ்விதமாக படிப்படியாக மறுரூபம் அடையும். இதனால தான் படைப்பிலே எங்களை அறியாமல் 2 காம்போனன்ட் இருக்கிறது எங்கள் உடம்புக்குள்ள. ஒன்று மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட காம்போனன்ட், அது எங்க உடம்பு. இன்னொரு காம்போனன்ட் ஆண்டவருடைய ஜீவ சுவாசத்தினாலே உண்டு பண்ணப்பட்ட காம்போனன்ட், விண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட அந்த முக்கியமான ஆண்டவருடைய சாயலான காம்போனன்ட் பகுதி. இதனால தான் இந்த ஆண்டவர் சொல்கிறார், நித்தியமான தேவன், நித்தியத்தின் ரகசியங்களை, இந்த பசியை, தாகத்தை, நோக்கத்தை, ஏக்கத்தை எல்லா மனித உள்ளங்களிலும் நித்தியத்தை அவர்களுடைய உள்ளத்திலே வைத்திருக்கின்றார். அந்த நித்தியமான வாஞ்சை அவர் எல்லாவற்றையும் அந்த டைமுக்கு ஒவ்வொரு காலத்துல ஒரு நேர்த்தியா உருவாக்கி இருந்தாலும், உலகத்தை என்றால் அண்ட சராசரத்தை தலைமையகமான பரலோகத்தின் தகப்பனுடைய அந்த நேசத்தை, சாயலை, அவரை தேட வேண்டும், அவரை அடைய வேண்டும், அவரை போல மாற வேண்டும், அவரோடு நித்தியமாக உறவாட வேண்டும் என்ற அந்த பசிய தாகத்தை எங்களுக்குள்ளே வச்சிருக்கின்றார். இதனாலே எங்களுடைய உள்ளம், நாங்க எங்களை காட்டுக்க விட்டான நாட்டுல விட்டான, எங்களை கல்வி கட்டான கற்காவிட்டு அவரை தேடிக்கொண்டே இருக்கும், அவர் நாடிக்கொண்டே இருக்கும். நாங்கள் அவர் எங்களை அறியாமல் எங்களை உள்ளம் அவர் ஏங்கிக் கொண்டே இருக்கும். இதுதான் நாங்கள் இன்பில்ட் அவ்விதமாக உருவாக்கப்பட்டோம். நாங்கள் நினைத்து செய்வதில்லை. எங்களுக்குள்ளே அந்த தாகம், அந்த வாஞ்சை, அந்த ப்ரோக்ராம், அந்த DNA எங்களுக்குள்ளே உருவாக்கப்பட்டபடியினாலே எங்களுக்குள் ஆண்டவரை பற்றி விண்ணை நோக்கி எங்களோட உள்ளம் ஓடிக்கொண்டே இருக்கும், ஆய்ந்து கொண்டிருக்கும். நாங்கள் பாவத்திலே விழுத்தப்பட்டபடியினாலே, கீழ்ப்படியாமையினாலே விழுந்தபடியினாலே எங்களுடைய எண்ணங்களும் இருதயங்களும் சுபாவங்களும் விழுத்தப்பட்டபடியினால், எங்கள் நிமித்தமாக பூமி சபிக்கப்பட்டபடியினால் எங்களுக்கு மண்ணை பிடிக்க வேணும், மண்ணில் உள்ள எல்லா பொருட்களையும் பிடிக்க வேணும், மண்ணிலே வெளிப்படுகின்ற எல்லா பொருள், பணம், வீடு, காடு, மேடு எல்லாவற்றையும் என்னதாக்கி கொள்ளோண்டு மண் மீது ஆசை எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும். ஆனா மண் சொல்லும், நான் தான் உனக்கு இந்த உடம்ப இந்த தூசையில இருந்து கடன் கொடுத்துக்கிறேன், நான் கொடுத்த கடனை நான் பெருமட்டும் இன்னும் நான் விட மாட்டேன்னு மண் பார்த்து கொண்டே இருக்கும். ஆனா நாங்க சொல்லுவோம், இல்ல இல்ல இல்ல, நான் அப்படியே இருந்தாலும், நான் ஒரு 100 வருஷம் வாழ்ந்தாலும் 50 வருஷம் வாழ்ந்தாலும் மண்ணை பிடிச்சிடணும், நான் அலைஞ்சு கொண்டு நாங்க ஒரு நாயை போல, கழுதை போல அலைஞ்சு கொண்டும் உழைச்சு கொண்டும் நாங்க களைச்சு கொண்டும் நாங்க கழுதை கட்டரும்பா போன மாதிரி தேஞ்சு கொண்டே இருப்போம். ஆனா மண் சொல்லும், ஆண்டவர் சொன்னபடினால உனக்கு இந்த மண்ணை உடம்பு உருவாக்குறது கடன் கொடுத்துக்கிறேன், ஆனா அந்த கடனை நான் வாங்குறதுக்கு நான் என்னோட சேர்க்கிறதான் பார்த்து கொண்டே மண் சொல்லிக்கொண்டே இருக்கும், பார்த்து கொண்டே இருக்கும். அதனாலதான் ஆண்டு சொல்றா என்னன்னு சொன்னா, இந்த விழுந்து போன உலகத்திலும் உலகத்தில் உள்ள அற்ப காரியத்தை நீ கவலம் கொள்ளாத, அதை அன்பு கூடாத, உள்ளத்தை கொடுக்காத, என்னட்ட உள்ளத்தை கொடு. அண்ட சராசரமும் உண்ட கையுக்குள்ள காலுக்குள்ள வெறும் நான் உனக்குள்ள விழுந்து போன உலகத்தை அல்ல, விழுந்து போன உடலை அல்ல, புதிய உலகத்தை, புதிய உடலை, அண்ட சராசரங்களை நித்தியமாக கொடுப்பேன். இந்த அற்பமான காரியத்திலே நீ விழுந்து விடாதே என்று எங்களை பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த வார்த்தையோட எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே எங்களுக்கு 2 போராட்டம் இருந்து கொண்டிருக்கும். சிக்கனும் போல நாங்க கொக்கோன்னு கீழே பார்த்து கொண்டிருப்போம். ஆனா இன்னொரு ஆண்டவருடைய அந்த மேல நோக்கிய ஒரு கழுகை போன்ற அந்த நித்தியத்தை பற்றிய ஒரு தாக்கம், ஏக்கம் எங்களுக்குள்ள இழுத்து கொண்டே இருக்கும். அதனாலதான் ஒரு பெரிய பரிசுத்தர் சொல்றாரு, எனக்குள்ள ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் பெரிய வெற்றிடம் காணப்படும். அந்த வெற்றிடம் அந்த நித்தியத்தை படைத்த, நித்தியத்தை உருவாக்கிய அந்த தெய்வம்,
அந்த அன்புள்ள நேசர், அந்த அன்புள்ள பரமாத்மா ஜீவ ஆத்மாவோடு ஜீவ ஆத்மாவோடு இணையும் மட்டும் ரெண்டரை கலக்கு மட்டும் என்னுடைய தாகம், என்னுடைய வெறுமை யாரும் நிரப்ப முடியாது. பூமியில் உள்ள எந்த காரியம் நிரப்ப முடியாது, எந்த மக்களும் நிரப்ப முடியாது. இந்த பூமியில் உள்ள எந்த பொருள் பெருமைகள் கல்விகள் ஒன்று நிரப்ப முடியாது. ஏனென்றால் இது குறிப்பிட்ட நேரத்துக்கு உட்பட்டவர்கள். இந்த நேரம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. இந்த நேரம் முடிக்கப்பட போகிறது, முடிய போகிறது. இந்த தற்காலிகமான இந்த நேரத்தை, தற்காலிகமான விழுந்து போன உலகத்தை, விழுந்து போன உடலை நித்தியமான ஆண்டவரோடு, பரிசுத்த ஆவியோடு, பரிசுத்த வார்த்தையின் துணையோடு, அவரோடு நிலைத்திருக்கின்ற அனுபவத்தோடு நாங்கள் நித்தியமானதாக மாற்றிக்கொள்ளும் பொழுது எங்களோட அழிவுக்குரிய உடல் அழியாமை ஆகிய அந்த நித்தியமான நிலையான முடிவில்லாத நேரத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிப்போம். இது இல்லாவிட்டால் இதனால் நாங்க விழுந்து போயிடுவோம். இதனாலதான் இது பெரிய விஞ்ஞானி பாஸ்கல் சொல்லுகின்றார், there's a God-shaped vacuum in the heart of every man which can be filled by any created things but only by God the Creator made known through Jesus. அதாவது ஆண்டவர் எங்களுக்குள்ளே தன்னுடைய அளவுள்ள தன்னை போன்ற ஒரு வெறுமையை, தன்னை அடையும் மட்டும் நிரப்பப்படாத ஒரு வறுமை எங்கள் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே உருவாக்கி வைத்திருக்கிறார். உலகத்தில் எந்த காரியங்களினாலும் எந்த மனிதனாலும் அந்த வறுமையை நிரப்ப முடியாது. அவர் அந்த இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவர் எங்களோடு திரும்பவுமாக உறவாடி நாங்களும் அவரோடு ரெண்டரை கலந்து அவரை போல மருத்துவம் அடையும் பொழுது அந்த பரம ஆத்மாவும் ஆகிய ஆண்டவரும் ஜீவ ஆத்மாகிய மனுஷனாகிய நீங்களும் நானும் ரெண்டரை கலக்கும் பொழுது மட்டும்தான் அந்த வெறுமை, அந்த தாகம், அந்த வெற்றிடம் நிரப்பப்படும். அதனாலே இந்த தற்காலிகமான நேரம் நித்தியத்துக்குரிய நேரமாக மாற்றப்படும். அப்பொழுது டைம் அண்ட் ஸ்பேஸ், மேட்டர் அண்ட் லைஃப் பெர்மனண்டாக ஆண்டவருடையதாக எங்களுக்கு மாற்றப்படும். நாங்கள் நித்தியமாக மகிமைக்குள்ளே கடந்து செல்வோம். அதற்காகத்தான் நானும் நீங்களும் படைக்கப்பட்டிருக்கின்றோம். இதை அந்த பெரியோர் விஞ்ஞானி இவ்விதமா சொல்லுகின்றார். அதே போல சர் ஐசாக் நியூட்டன் ஒவ்வொரு தாக்கத்துக்கும் சமனும் எதிருமான மறு தாக்கம் உண்டு என்று சொல்ல மாபெரும் விஞ்ஞானி. இந்த விஞ்ஞானி ஒரு பெரிய அநேக வேதாகமத்தை பற்றி ஆய்வுகளிலே அதிகமாக ஈடுபட்டவர், அதிக வேதாகமத்தை ஆய்வுகளை எழுதியவர். விஞ்ஞானத்தை விட ஆண்டவருடைய ஆய்வுகளை ஆய்ந்து செய்தவர். என்னன்னு சொன்னால் உண்மையான ரியல் சயின்ஸ் உண்மையான மெய்யான தெய்வத்தை நோக்கி நடத்தி கொண்டிருக்கும். The true science lead to the real and the wisdom and understanding, heavenly wisdom and understanding in the heavenly science. அவர்கிட்ட இருந்துதான் எல்லா சயின்ஸினுடைய டைம், அந்த லாஸ், அந்த விதிகள், அந்த பிரமாணங்கள், அந்த ஆச்சரியங்கள், அற்புதங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டன, ஆளப்படுகின்றன, காக்கப்படுகின்றன, பேணப்படுகின்றன. உண்மையான ஒரு விஞ்ஞானி, ஒரு உண்மையான ஒரு கற்றுக் கொடுக்கின்றவர்கள் ஒரு மெய்யான விஞ்ஞானியாகிய தெய்வத்திடம் ஒன்றாக ரெண்டரை கலப்பார்கள். அதனாலே அவருடைய ஒரு முக்கியமான பகுதி சொல்கின்றார், gravity explains and motion of the planets, but it cannot explain who set the planets in motion. God governs all things and knows all. That is can be done. நாங்க எப்படி இந்த பூமி ஓடுகிறதுன்னு சொல்லலாம். ஏன் ஓடுகிறது, ஏன் இந்த ஸ்பீட் வச்சிருக்குது, ஏன் சூரியன் இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல தூரத்தை இருக்குது, ஏன் எங்களுக்கு காற்று சுவாசிக்க இவ்வளவு துவாரங்கள் போடப்பட்டிருக்குது, ஏன் நாங்க தண்ணி குடிக்க வேணும், ஏன் நாங்க நித்திர கொள்ள வேணும், ஏன் சாப்பிட வேணும், இதை நியமித்தவர் யார், இதை பேணுகின்றவர் யார், இதை ஆளுகின்றவர் யார், அதற்கு ஏற்ப தொடர்புகளை உண்டு பண்ணியவர் யார் என்ற காரியத்தை எந்த ஒரு மனிதனாலும் சொல்ல முடியாது. உருவாக்கிய அந்த உண்டு பண்ணிய பரமாத்மா தான் எங்களை பார்த்து சொல்ல முடியும், விளக்கத்தை, உண்மையை உரைக்க முடியும், வெளிப்படுத்த முடியும். இந்த படைப்பின் மூலமாக படைத்தவரை அறிந்து கொள்ள முடியும். அறிந்து கொள்ளும் பொழுது நாங்கள் அவரை போல மாற முடியும். மாறுவது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் இந்த வெளிச்சத்தை, அந்த அன்பை நாங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும். இந்த தற்காலிகமான
டைமை நித்தியமான டைமாக மாற்றிக்கொள்ள முடியும். அவ்விதமாக மாறும் பொழுது டைம் அண்ட் ஸ்பேஸ் அண்ட் மேட்டர் அண்ட் லைஃப் நித்தியமாக மாற்றம் அடையும். இந்த நாசா விண்வெளி விஞ்ஞானிகள் கூடி அவர்கள் 1969 டிசம்பர்ல விண்வெளி மண்ணிலிருந்து விண்ணை நோக்கி சந்திரன் நோக்கி மூணை நோக்கி புறப்பட்டார்கள். அது புறப்பட 3 days 3 nights பிடிக்கும். அவர்கள் எடுத்துக்கொண்ட காரியம் என்ன தெரியுமா? முக்கியமாக இவர்களுக்குள்ளும் இந்த நித்தியத்தை பற்றிய தாகம், இந்த ஒரு பசி தாகம் இருந்தது. இதனால் அவர்கள் இந்த விண்வெளி பயணத்திலே வேதாகமத்தை நமது கரத்தோடு எடுத்துக்கொண்டு போனார்கள். வேதாகம் எடுத்துக்கொண்டு போய் அவர்கள் அந்த வேதாகமத்தை அங்கிருந்து அந்த விண்வெளியில் இருந்து பூமி கேட்கும்படியாக இந்த 1969 அப்போலோ 8ல இருந்து அவர்கள் டிசம்பர் 24 அதை மொத்தமாக ஆதியாகமம் 1 தொடக்கம் 10 மட்டும் அதை உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் அறியும்படியாக சாட்சியாக அண்ட சராசரங்களை உருவாக்கியவர், நேரத்தை உருவாக்கியவர், விண்வெளியை உருவாக்கியவர், சந்திர சூரியங்களை உருவாக்கி அறிந்து கொள்ளும்படியாக நாங்கள் அவருடைய சிறிய தூசிಗಳನ್ನು அறிந்து கொள்ளும்படியாக அவருடைய மகிமை மகத்துவம் அறிந்து கொள்ளும்படியாக அவர்கள் சாட்சியாக எழுந்து நின்றார்கள். அந்த சாட்சி ஒரு தாழ்மையுள்ள ஒரு 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 உண்மையான ஆய்வு செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தட்டி எழுப்பும். எங்களையும் அவர்களை போல மாற்றும். ஏனென்றால் எங்களுக்குள்ளே அந்த நித்தியத்தை அறிகின்ற, நித்தியத்தினுடைய அந்த தாகம், அந்த பாரம், அந்த நோக்கம், அந்த பசி, அந்த வெற்றிடம் எங்களுக்குள்ளே காணப்படுகிறது. அவர்கள் இந்த காரியம் காணப்படுகிறோம் சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் காணப்பட்டால் நாங்களும் இந்த ராக்கெட்டுகளை போல இந்த புவியின் ஈர்ப்பு விசைகளை தாண்டி மண்ணிலிருந்து விண்ணுக்கு புதிய உள்ளத்தோடு, புதிய எண்ணத்தோடு, உயர்ந்த சுபாவங்களோடு, தெய்வீக குணங்களோடு இந்த மண்ணுக்குரிய உடலை நாங்கள் விட்டு விண்ணுக்குரிய உடலை, மகிமையான உடலை தரித்து கொண்டு மண்ணிலிருந்து விண்ணை நோக்கி புறப்படுவோம். அப்பொழுது இந்த தற்காலிகமான நேரம் நித்தியத்துக்குரிய நேரமாக மாற்றப்படும். ஷார்ட் டைம் transform like eternal time, the everlasting time. இதுதான் எங்களுடைய மாட்சிமை. ஆகவே நாங்கள் பிறந்தோம் உறந்தோம் அண்டல்ல, நாங்கள் வாழ்ந்தோம் விழுந்தோம் அண்டல்ல, நாங்கள் வாழ்ந்தோம், அறிந்தோம், மறுபடியும் பிறந்தோம், மறுரூபம் அடைகின்றோம், அவருக்குள்ள நிலத்தில் இருக்கின்றோம், அவரை போல மாறுகின்றோம். அவருடைய அன்பினாலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் மற்றவரையும் நாங்கள் மறுரூபப்படுத்துகின்றோம், தட்டி கொடுக்கிறோம் என்ற அன்பு எங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டு உருவாகி கொண்டிருக்கும். இந்த காரியத்தை பார்ப்போமா? 12, 11, 10, 9, 8, 7, 6, start, 2, 1, boost ignition, and liftoff of the Space Shuttle Discovery, returning to the space station, paving the way for future missions beyond. இப்பொழுதும் நானும் நீங்களும் இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை ஞானத்தோடும் பரிசுத்த ஆவியின் துணையோடும் பரிசுத்த வார்த்தையோடும் ஒரு குழந்தையை போல நாங்கள் பயன்படுத்தி கொண்டால் நமக்கு ஒரு வேளை மிக நெருக்கமான வேலை கொண்டு வரும். அப்பொழுது நாங்கள் இந்த ராக்கெட்டுகளை போல இந்த புவியின் ஈர்ப்பு விசைகளை நாங்கள் மிஞ்சி கொண்டு நாங்கள் மண்ணில் இருந்து விண்ணை நோக்கி
புதிய உடலோடு, புதிய எண்ணங்களோடு, புதிய சுபாவங்களோடு, தெய்வீக குணங்களோடு நாங்கள் புறப்பட்டு போக எங்களுடைய மண்ணுக்குரிய தற்காலிகமான டைம் கிளாக், நித்தியமான டைம் குழக்குகளை நாங்கள் பிரவேசிப்போம். அவ்விதமாக நாங்கள் நட்சத்திரங்களை போல என்றென்றைக்கும் நாங்கள் வந்து பிரகாசிப்போம். நாங்க மட்டுமில்ல, நாங்க எல்லோரும் கீழ்ப்படுகின்ற குழந்தையை போல் ஒப்பு கொடுக்கின்ற அந்த மெய்யான வெளிச்சத்தை அறிந்து கொள்கின்ற எல்லோரும் பிரவேசிப்போம். அதுதான் உண்மையான அறிவு, அதுதான் உண்மையான ஞானம், விஞ்ஞானம். அதுக்காகத்தான் எனக்கும் உங்களுக்கும் இந்த டைம் இந்த கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போலோ 8 1968 அந்த காரியத்திலே அவர் கொண்டு போன பொழுது இந்த தொடர்ச்சியாக அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை அங்கு அவருடைய இருதயத்திலே அந்த நித்தியத்தை பற்றி அண்ட சராசரத்தை படைத்த ஆண்டவருடைய அந்த பசி தாகம் சாயர் அவருக்குள்ளே அவர்களை பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அங்கே அவர்கள் ஆண்டவரை தேடினார்கள். ஆனால் வேதாகமத்தை கொண்டு போய் ஆண்டவருடைய இந்த படைப்புகளை கண்டு அந்த படைத்தவரை மகிமைப்படுத்தும்படியாக சாட்சியாக ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர்கள் வாசித்தார்கள். அதை நீங்க காண போகிறீர்கள். Lunar sunrise, and for all the people back on Earth, the crew of Apollo 8 has a message that we would like to send to you. In the beginning, God created the heaven and the earth, and the earth was without form. எவ்விதமாக நாங்கள் பூமியில இருந்து பார்க்கும் பொழுது சன் மூன் ரைஸ், அதாவது சந்திர உதயத்தை பார்க்க முடியும். அதே போல நாங்கள் சந்திரனுக்கு நாங்கள் சென்றால் அங்கே பூமி உதயத்தை பார்க்க முடியும். பூமி உதயம், பூமி வந்து ஒரு நீல ஒரு மாபிளை போல், ஒரு போல போல, ஒரு அழகான கண்ணாடி மாபிளை போல அளவோடு ஒரு புறப்பட்டு எழுந்து வருவதை பார்க்க முடியும். அதை கண்ட பொழுது தங்க உள்ள பரவசம் அடைந்து ஆண்டவருடைய வார்த்தையை, இந்த பிகினிங், அந்த முதலாவது வார்த்தையை 10 ஆதியாகமத்தை 1-10 வாசித்து அவர்கள் சாட்சியாக அவர்கள் உள்ளம் பூரிப்ப உலகம் முழுவதும் நமது அந்த ஆண்டவருடைய வெளிச்சத்தை, அந்த மகிமையை, அந்த அன்பை, அவருடைய ஆளுகையை, அவருடைய டைம், ஸ்பேஸ், மேட்டர் அண்ட் லைஃப் என்ற ரகசியத்தை வெளிப்படுத்தினார்கள். இது போல நாங்களும் இன்று டைம் கொடுக்கப்படுகிறது. எமக்கும் நாங்கள் அநேக நாள் சூரிய காட்சிகளையும் சந்திர காட்சிகளையும் நட்சத்திர காட்சிகளையும் பார்த்து அறிகின்றோம். நாங்களும் இன்று அறிந்து அதை உணர்ந்து அதை போல மறுரூபம் அடைந்தால், அவரை போல சாயலின் ரூபத்தை தரித்து கொண்டு பரிசுத்த ஆவியினாலும் கிருபையிலும் நாளுக்கு நாள் நாங்கள் மறுரூபம் அடைந்தால், நாங்களும் அவர்கள் சென்ற எல்லைகளை தாண்டி நாங்கள் புறப்பட முடியும், போக முடியும், நித்தியமாக நாங்கள் வாழ முடியும், ஜீவிக்க முடியும், நித்தியத்துக்களை பிரவேசிக்க முடியும். எங்களுக்கு டைம் வந்து பவுண்டரியா அமையாது. இப்பொழுதுதான் டைம் பவுண்டரி. அந்த டைம் பவுண்டரியை தாண்டி நாங்கள் நித்தியம் 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 என்ற டைமுக்குள்ள பிரவேசிப்போம். And void and darkness was upon the face of the deep, and the Spirit of God moved upon the face of the waters. And God said, "Let there be light." And there was light. And God saw the light, that it was good. And God divided the light from the darkness. And God called the light day, and the darkness he called night. And the evening and the morning were the first day. And God said, "Let there be a firmament in the midst of the waters. Let it divide the waters from the waters." And God made the firmament, and divided the waters which were under the firmament from the waters which were above the firmament. And it was so. And God called the firmament heaven. And the evening and the morning were the second day. இவ்விதமாக பாவத்திலே நாங்கள் விழுந்திருந்தாலும், பூமியும் பாவத்திலே சபிக்கப்பட்டிருந்தாலும், இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் மூலமாக பரிசுத்த ஆவியினால் மறுபடியும் பிறக்கும் பொழுது, பரிசுத்த வார்த்தைகள் எங்கள் இருதயத்திலே நாங்கள் தியானங்களாக, கீதங்களாக ஆளுகை செய்யப்படும் பொழுது, பரிசுத்த பிதாவோடு நாங்கள் உறவாடும் பொழுது, அவரை போல மாறும் பொழுது, நாங்களும் இவ்விதமாக இந்த வார்த்தைகளை வாசித்துக் கொண்டு தியானித்துக் கொண்டு அந்த பரமாத்மாவும் ஜீவ ஆத்மாவும் ரெண்டரை கலந்து படைப்பும் படைத்தவரும் படைக்கப்பட்ட நானும் நீங்களும் அவரோடு ரெண்டரை கலப்போதுதான் எமக்கு கொடுக்கப்பட்ட இந்த டைமினுடைய ரகசியம். இந்த டைமை பயன்படுத்தாவிட்டால் நாங்கள் எல்லோரும் தோற்று போனவர்கள்.
டைமை அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டவர்கள், ஞானம் உள்ளவர்கள் ஆகாய மண்டலத்து ஒளியை போல, நட்சத்திரத்தை போல என்றென்றைக்கும் பிரகாசிப்பார்கள். இங்கே நாங்க இந்த சூரிய மண்டலம், சிறிய சூரிய மண்டலத்தை பார்க்க போகிறோம். இதைவிட கோடிக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடி இந்த உலகத்தில் உள்ள எல்லா கடற்கரை எல்லா மண்களையும் எடுத்து 25 தடவைகள் எண்ணி முடித்தாலும் அதைவிட அதிகமான சூரிய குடும்பங்கள் இந்த ஆண்டவெளியிலே உண்டு. இந்த வெளியை, இந்த டைமை, இந்த நேரத்தை, இந்த அமைப்பை, இந்த ஆச்சரியமான படைப்பை உருவாக்கியவரான் என்னுடைய உங்களுடைய அப்பாவும் அம்மாவுமாகிய நம்முடைய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அந்த எமது சூரிய குடும்பத்தை பார்க்க போறோம். அங்கு டைம், அந்த ஸ்பேஸ் அண்ட் மேட்டர் அண்ட் லைஃப் எவ்விதமா செயல்படுகிறது. இந்த சூரிய மண்டலத்திலிருந்து தான் எம்முடைய பூமிக்குரிய டைமும், எம்முடைய உடம்புக்குரிய அட்டாமிக் டைமும், எங்களுடைய சிஸ்டமிக், எங்களுடைய சிஸ்டம் டைமும், எங்களுடைய பயாலஜிக்கல் கிளாக் ஆகிய அந்த டைம் கிளாக், அந்த சர்க்காடியன் டைமும் தீர்மானிக்கப்படுது. இதனாலே எம்முடைய ஆயத்த டைம் தீர்மானிக்கப்படுது. இந்த டைம்ல கூடி நமக்கு 24 hours இருந்தா, எங்கள் 24 hours வந்து 6 தொடக்கம் 8 hours நித்திரையில போயிடும். மிகுதியா உள்ள டைம் வந்து 5-6 hours ஏக்கத்துல போயிடும். ஏக்கம், கவலை, பாடுகள்ல போயிடும். சோ ஒரு 100 ஆண்டுகள் வாழ்வு வைத்துக் கொண்டார். அவருடைய அறுவாசி காலங்கள் 50க்கு மேற்பட்ட ஆண்டுகள் வந்து தூக்கத்திலும் ஏக்கத்திலும் அப்படியே அழிந்து காணாம போய்விடும். மிகுதியாயில்ல 8 மணித்தியாலங்கள் அல்லது 10 மணித்தியாலங்கள், அதுக்கு குறைவான நேரங்கள்லாம் அவர் வந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கவோ, ஆயத்தப்படவோ, மற்றவர்களுக்கு உதவி செய்யவோ, நேசிக்கவோ, அவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவோ, தட்டி கொடுக்கவோ, நன்மை செய்யவோ எங்களுக்கு உதவி செய்யும். ஏனென்றால் அதிகமான நேரம் வந்து எங்களுடைய வாழ்க்கையில 8 hours தூக்கத்துல போயிடும். மிகுதியான நேரங்கள் ஏக்கத்துல போயிடும், துக்கத்துல போயிடும், பாடுகள்ல போயிடும். சிறிய நேரங்கள்லாம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாங்கள் அவரை பற்றி அறியவும், அவரை போல மாறவும், அதிலே வளரவும் நாங்க வந்து எங்கள் நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள வேணும். ஞானம் உள்ளவனாக எங்களை மாற்றிக் கொள்ள வேணும். இது எப்படியாகும் என்று சொன்னால், நமது பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, இது பரிசுத்த ஆவியின் துணையினாலும் பரிசுத்த வார்த்தையினாலும் எவ்விதமாக கொடியானது திராட்சை செடியிலே நிலைத்திருப்பதனால் இது எங்களுக்குள்ளே ஆகும், இது எங்களுக்குள்ளே கூடும். இது மனுஷன் பலத்தினாலே கூடாத காரியம். ஆனால் ஆண்டவருடைய கிருபையினாலும் தயவினாலும் எங்களுக்கு இது முடிகிற காரியம். இந்த சூரிய மண்டலத்தை பார்க்க landscape of the universe, our solar system is still really big. As we're sure you remember from grade school, the solar system is the group of local planets, asteroids, and other small objects that orbit our sun. Travelling outwards from the sun, we have Mercury, Venus, Earth, and Mars. After Mars comes the asteroid belt, a chaotic cluster comprised mostly of rock and metal. Then come the gas giants, Jupiter and Saturn, followed by the icy எமது சாதாரண சூரிய குடும்பத்தை எடுத்து பார்த்தால் சூரியன் வந்து 99.9 பகுதியான நிறையை மாசை எடுத்துக்கொள்ளும். மிகுதியாகிய உள்ள இந்த 0.01 எங்களுடைய 8 பேரும் பகிர்ந்து கொள்றோம். 8 பேர்ல வந்து முதலாவது உள்ளது மெர்க்குரி. அதன் பின்பாக மெர்க்குரி தன்னைத்தானே சுற்றி கொண்டு தனக்கு கொடுக்கப்பட்ட பாதையிலே ஒன்றோடு ஒன்று மோதாமல் இந்த கொடுத்த நேரத்திலே ஓட்டத்தை ஓட வேண்டும். அப்பொழுதுதான் மெர்க்குரி உயிரோடு இருப்பார். மெர்க்குரி அதுக்கப்புறம் வீனஸ் தன்னைத்தானே சுற்றி கொண்டு தனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திலே மற்றவரோடு மோதாமல் தனக்கு கொடுக்கப்பட்ட பாதையிலே சூரியனை சுற்றி ஓட வேண்டும். அப்பொழுதுதான் அவர் உயிரோடு இருப்பார். அந்த கிரகம். மூன்றாவது ஆளாகிய எங்களோட பூமி, எங்களை 8 கோடி மக்களை 800 கோடி மக்களை சுமந்து கொண்டு தன்னைத்தானே சுற்றி கொண்டு பூமியில் உள்ள எல்லா சமுத்திரங்களை சுமந்து கொண்டு மரங்களை சுமந்து கொண்டு ஒன்றோடு ஒன்று மோதாமல் தனக்கு கொடுக்கப்பட்ட பாதையிலே முன்கூட்டி பின்னோக்கி நகராமல் அவர் ஓடினாத்தான் பூமியில் உள்ள நானும் நீங்களும் உயிர் வாழ முடியும், மூச்சு விட முடியும், எங்க இதயம் துடிக்க முடியும். இதுக்கெல்லாம் ஒரு டைமை கொடுத்து அவர் ஆண்டவரை பராமரிச்சு கண்காணிச்சு கொண்டு நேர்த்தியா வச்சுக்கிறோம். அதுக்கு பிறகு செவ்வாயும் அதே போல, அதுக்கு பிறகு வந்து ஜூபிட்டர் அதே போல, அதுக்கு பிறகு சட்டர்ன் அதே போல, யுரேனஸ் அப்படி, நெப்டியூன் விதமாக இந்த சூரிய குடும்பம் கூடி தங்களுக்கு ஒரு டைம் வச்சிருக்கு. இந்த டைம்ல ஒரு சிறிய மாற்றம் உண்டு பண்ணாலும் எங்களோட சூரிய குடும்பம் போச்சு. அப்படி எங்களுடைய அப்படி ஒரு 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 முட்டை உடையிற மேல எல்லாம் உடைஞ்சு போயிடும். ஆகவே நேர்த்தியாக ஒரு அற்புதமாக காணப்பட்ட ஒரு நுணுக்கமான காரியத்திலே ஆச்சரியமான ஞானத்தினாலும் பலமையினாலும் ஆண்டவர்
தன்னுடைய அன்பை, நேசத்தை, பராமரிப்பு, இந்த டைமை, இந்த வாய்ப்பு, இந்த ஞானத்தை, இந்த வெளிச்சத்தை நானும் நீங்களும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தாகத்தை எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் கொடுத்து பரிசுத்த ஆவியினாலே எங்களுக்குள்ளே புதிய இதயத்தை, புதிய எண்ணங்களை உண்டு பண்ணி, அந்த வாஞ்சையை, அன்பை எங்களுக்குள்ளே உண்டு பண்ணி, எங்கள் மனக்கண்களை திறந்து நாங்கள் அந்த விண்ணை நோக்கி பார்க்கும்படியாக, விண்ணை நோக்கி ஆயத்தப்படும்படியாக, அவருடைய ராட்சியத்தை, நீதியை தேடும்படியாக, மற்றவர்களையும் அவருடைய அன்பினாலே நேசிக்கும்படியான டைமை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் சின்ன மாறுபட்டாலும் கூட நாங்கள் எல்லாம் சுக்குநூறா போய் விடுவோம். ஆனால் ஆண்டவருடைய கரம்தான் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. Outer planets Uranus and Neptune. Beyond Neptune lies trans-Neptunian objects, including things like comets, dust clouds, natural satellites, and dwarf planets like Eris and Pluto. Finally, and far beyond everything else, there's the Oort cloud, a theoretical cloud. ஒவ்வொரு காரியமும் தன்னுடைய நேரத்தை தவறாமல் ஓடி முடிக்க வேண்டும். அதுக்குள்ளே நகர்த்த வேண்டும். எங்களுடைய காலங்கள் 100 வருஷமா இருந்தால், அல்லது 120 வருஷமா, 100 வருஷங்கள், 50க்கும் 60 ஆண்டுகள் தூக்கத்திலும் ஏக்கத்திலும் போய்விடும். மிகுதியாயுள்ள ஆண்டுகள் நாங்கள் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய படைப்புகள் மூலமாக அவரை அறிந்து கொள்ளும் பொழுது, அவர் எங்களை தாழ்த்தும் பொழுது, எங்களுடைய நோய்களை, மனநோயை, உடல் நோயை, மனப்பிறழ்வுகளை, உடல் பிறழ்வுகளை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, நொறுங்குண்ட உள்ளத்தோடு, நறுங்குண்ட ஆவியோடு அவரை தேடும் பொழுது, அவர் எங்களுக்குள்ளே புதிய இருதயத்தை உண்டு பண்ணி தனது பரிசுத்த ஆவியை வைத்து தனது பிரமாணம் கற்பனையை எழுதி தன் வழிகளில் நடக்கவும், அவரோடு ஒன்றாக பயணம் பண்ணவும், அவரை போல மறுரூபம் அடையவும், சத்தம் கேட்கவும், சித்தவும் செய்யவும் ஆக்குவார். இதற்காகத்தான் இந்த டைம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த அண்ட சராசரத்தை இன்றும் கவனமாக பேணுகின்றார். அது மட்டுமல்ல, என்றும் தன்னை தாழ்த்தி எங்களோடு தன்னை ஒரு ஆட்டுக்குட்டியை போல எங்களை உறவாடி இந்த அண்ட சராசரத்தை படைத்த ஒரு மகத்தான வல்லமையான சூரியனை விட, 100 கோடி சூரியனை விட வல்லமையும் பிரகாசமும் ஆச்சரியமான தெய்வம் ஒரு அடிமையை போல, ஒரு குழந்தையை போல தாழ்த்தி என்னையும் உங்களையும் தேடி வந்திருக்கும் பொழுது, நாங்கள் அற்பமான தூசுக்கள், நாங்கள் எங்களை குழந்தையை போல தாழ்த்தும் பொழுது, அவர் தாழ்த்தும் பொழுது தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபையை கொடுப்பார். அவருடைய கிருபையின் மூலமாக அவரை அறியவும், அவரை போல மாறவும், எங்களுடைய நோயில் இருந்தும், சாபத்தில் இருந்தும், பாவத்தில் இருந்தும், சுயத்தில் இருந்தும், எங்கள் உலகத்தின் தந்திரத்தில் இருந்தும், கவர்ச்சியில் இருந்தும், இந்த தற்காலிகமான கிமிக்ஸில் இருந்தும், சாத்தானின் அடிமத்தனத்தில் நாங்கள் விடுதலையாகி, விடுதலையினாலே விடுதலையை பெற்றுக்கொண்டு நாங்கள் மகமையிலிருந்து மகமை கடந்து போகலாம். இதற்காகத்தான் ஆண்டவர் எங்களுக்கு டைமை கொடுத்துட்டார். ஆதியிலே டைம், இந்த ஆண்டவர் அவருடைய அண்ட சராசரங்கள், அந்த வானமும் பூமியும் எங்களுக்கு டைமை உண்டு பண்ணி இந்த வாய்ப்பை கொடுத்து எனக்கும் உங்களுக்கும் இந்த தற்காலிகமான வாழ்விலிருந்து நித்தியமான ஒரு வாழ்ப்பை கொடுத்திருக்கின்றார். இந்த பரலோகம், இந்த பூமி வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரிகைகளை அறிவிக்கிறது. நாங்க கேட்கலாம், ஆண்டவருடைய வார்த்தை முதலாவது பைபிள், 2வது பைபிள்னா என்ன? அவர் படைத்த அண்ட சராசரங்கள் 2வது பைபிள், செகண்ட் பைபிள், செகண்ட் வேர்ட் ஆஃப் காட். ஏனென்றால் ரெண்டும் இந்த கொடுக்கப்பட்ட வார்த்தையாகிய வேதாகமம் அவருடைய வார்த்தைகள், இந்த அவருடைய கரத்தினாலும் வார்த்தையினால் உருவாக்கப்பட்ட அண்ட சராசரங்கள் செகண்ட் பைபிள்னு சொல்லலாம். இந்த ரெண்டும் ஒத்து போகும் பொழுது எங்களுடைய உடல் அதுக்கு ஒப்பாக ஒத்து சேர்க்க வேண்டும். இந்த ஆண்டவருடைய வேதாகமத்து சத்தியமும், இந்த அண்ட சராசரத்தின் சத்தியங்களும், அந்த உண்மைகளும் பிரமாணங்களும், எங்களுடைய உடலின் பிரமாணங்களும் டைமும் மூண்டும் ஒன்று சேரும் பொழுதுதான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஒன்று சேர்வது போல எங்களுக்குள்ளே விடுதலை உண்டாகும். அதுதான் உண்மையான சத்தியம். அந்த சத்தியம் ஆதியாகமம் தொடக்கம் வெளிப்பாடு மட்டும் இந்த ஆண்டவருடைய படைப்போடும், ஆண்டவர் படைத்த எங்களோட உடம்பின் படைப்போடும், அண்ட சராசரத்தோடும், அவருடைய குழந்தையை போன்ற உள்ளத்தோடும், தூய எண்ணங்களோடும் எங்களை படிப்படியாக மறுரூபப்படுத்தும். அதனால் சொல்லுகின்றார், இருதயத்திலே தூய்மை உள்ளவன் அவன் ஒவ்வொரு நாளும் தேவனை படைத்தவரை, அந்த பரமாத்மாவை தரிசிப்பான்.
ஆவியிலே எளிமையுள்ளவன் பாக்கியவான், அவன் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவான். இந்த ரகசியத்தை, அந்த உண்மையான, இதுதான் உண்மையான கல்வி, இது உண்மையான ட்ரூ சயின்ஸ், இதுதான் உண்மையான ஞானம், விஞ்ஞானம், விந்தையான ஞானம். இதுதான் இந்த வானங்கள் அவருடைய மகிமையை, வானங்கள் சொன்ன அண்ட சராசரங்கள் ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும். குளோரி ஆஃப் காட். அவருடைய ஆகாய விரிவுகள், சுடர்கள், சந்திர சூரியன் நட்சத்திரங்கள் அவருடைய கரத்தின் செயலை, மகத்துவத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும். இது நம்முடைய தகப்பன், நாங்கள் அவருடைய பிள்ளைகள். நாங்கள் இந்த பூமிக்குரிய கோழி சிக்கன் அல்ல, நாங்கள் பரலோகத்துக்குரிய நித்தியமான கழுகுகள். நாங்கள் சூரிய மண்டலத்திலே பிரவாசிக்க போற நட்சத்திரங்கள். அதற்கு நானும் நீங்களும் தாழ்மையாக குழந்தையை போல் தாழ்த்தி கொள்ளும் பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், ஒருவன் சிறு குழந்தையை போல் ஆகாவிட்டால் தேவராட்சியத்தில் பிரவேசிக்க முடியாது. ஏனென்றால் நாம் அறிந்த காரியம் ஒரு கைமண் அளவு, ஒரு சிறிய துளி அளவு. இந்த காணாத அறியாத காரியங்கள் அளவில்லாதது. இந்த கடலை விட பெரியது, இந்த அண்ட சராசரங்களை விட பெரியது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தனக்கு கீழ்ப்படுகின்ற, குழந்தையை போல தாழ்த்துகின்ற உள்ளவர்களுக்கு எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியினாலும் இந்த படைப்பின் ரகசியத்தினாலும் ஒவ்வொரு காரியங்களினாலும் வெளிப்படுத்துவார், உறுதிப்படுத்துவார், எங்களுக்கு உணர்த்துவார், தட்டி கொடுப்பார். பாவத்தை குறித்தும், நியாயத்தை குறித்தும், எங்கள் நீதியை குறித்தும், நித்தியமான நீதியை குறித்தும் எங்களை உணர்த்தி, எங்களை உயிர்ப்பித்து, எங்களை உற்சாகப்படுத்தி, எங்களை சோர்ந்து போகாமல் இந்த தற்காலிகமான நேரத்தை நித்தியத்துக்கு ஒப்பாக மாற்றுவார். ஏனென்றால் அவருக்குள் நாங்கள் பிழைக்கிறோம், அவருக்குள்ளே அசைகிறோம், அவருக்குள்ளே இருக்கிறோம், அவருக்குள்ளே நாங்கள் எல்லாரும் நடக்கிறோம். அந்த அவர் இந்த டைமுக்குள்ள உட்பட்டவர், இந்த டைமை தாண்டி வாழுகின்றவர், இந்த டைம் கிளாக்குள்ள தன்னை ஒரு அற்பமான ஒரு அடிமையாக மாற்றி எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் வாசம் பண்ணுவது அது மகத்தான அன்பும் ஆச்சரியம் அல்லவா? அவருக்குள் in him we are live, in him we are move, in him have our being. என்று ஏனென்றால் நாங்க அவருடைய சாயலாக ரூபமாக படைக்கப்பட்ட படைப்புகள், பிள்ளைகள். அதனாலே எவ்விதமாக பிள்ளைகள் மீது அப்பா அம்மாவுக்கு நேசம் இருக்குதோ அதை விட அதிகமான நேசம் ஒரு பாலூட்டும் தாய் ஒரு பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். அதிகமான நேசம் அவர் எங்களிடத்தில் உண்டு. இந்த நேசத்தினாலே ஒவ்வொரு அணு நேரம், அட்டமிக் டைம், எங்களோட உடம்பு ஒவ்வொரு கலங்களும் அணுவாலாக்கப்பட்டது. ஒவ்வொரு அணுவுக்கும் அந்த புரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ், நியூட்ரான்ஸ் எல்லாத்துக்கும் டைம் இருக்கு. அந்த டைமுக்கு அது ஓடினா தான் அந்த அணுவாக இருக்கும், அது கலமாக உருவாகும். அந்த கலம் தான் ஒவ்வொரு உறுப்பாக இருக்கும், உறுப்பு தான் உடலாக உருவாகும். அந்த உடல் தான் எங்களுக்கு நாங்கள் உயிரை வாழ வைக்கும். இதுல சிறிய மாற்றத்தை உண்டு பண்ணினா நாங்க மரிச்சு போயிடுவோம். ஆகவே அவருக்குள்ள எல்லா காரியம் நடக்கிறது. ஏனென்றால் அவருக்குள் சகலம் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ள அண்ட சராசரத்தில் உள்ள காரியமாயிருந்தாலும் சரி, பூமியில் உள்ள காரியமாயிருக்கும் சரி, காணப்படுகின்ற காரியமாயிருந்தாலும் சரி, காணப்படாத காரியமாயிருந்தாலும், சிங்காசனமாயிருந்தாலும் சரி, மகத்துவமாயிருந்தாலும் சரி, எல்லா விதமான வல்லமைகள், பராக்கிரமங்கள் அவருக்குள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் நாங்கள் அவரை தேட வேண்டும். ஏன்னா அவரான் எங்களை உண்டு பண்ணியவர், கிரியேட்டர், அவரான் சஸ்டெய்னர், ப்ரொவைடர். அவரான் எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து எங்களை பாதுகாத்து உணவளித்து உயிர் கொடுத்து ஆளுகின்றவர். நாங்கள் பாவத்திலே அவருக்கு எதிராக போன பொழுது, கீழ்ப்படியாமல் முரட்டாட்டம் கொண்ட பொழுது, தன்னுயிரை கொடுத்து என்னையும் உங்களையும் மண்ணுரியை மீட்டவர், அதாவது மீட்பர், ரிடீமர். அதன் பின்பாக அவர் எங்களுடைய ரீக்ரியேட்டர். எங்களை மீட்ட மட்டுமல்ல, அவர் தன்னை போல மாற வேண்டும் என்று சொல்லி இழந்து போனதை தேடி எங்களை மீட்டு திரும்பவுமாக மறுபடியும் ரீக்ரியேட் பண்றார், சிருஷ்டிக்கின்றார். சிருஷ்டிப்பது மட்டுமல்ல, அவர் ஒரு மணவாட்டிக்கு ஒப்பாக என்னையும் உங்களையும் மாற்றுகிறார். என்னுடைய சிந்தையும் அவருடைய சிந்தையும் ஒன்றாக, எங்களுடைய உள்ளமும் அவருடைய உள்ளம் ஒன்றாக, நானும் அவரும் ஒன்றாக பயணிக்க, நீங்களும் நானும் ஒன்றாக பயணிக்க, அவர்கள் பயணிக்க, இந்த தற்காலிகமான டைம் நித்தியமான டைமுக்குள்ள பிரவேசிக்கும். இந்த அழிவுக்குரிய உடல் அழியாமே தரிச்சு கொள்ளும், சாவுக்குரிய உடல் சாவாமே தரிச்சு கொள்ளும். இந்த காரியம் நடக்கும் பொழுது ஆச்சரியமான காரியம்.
ஒன்று மட்டும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க, நானும் நீங்களும் நாங்க விழுந்து போன நாங்க கீழ்ப்படியாம விழுந்து போன உடம்புல வாழ்றோம், விழுந்து போன உலகத்தில் வாழ்றோம். எங்களை சுற்றி அநேகமான நோய் கிருமி ஓடிக்கொண்டிருக்கிறது. அநேகமான சிக்கன் குனியா வைரஸ், டெங்கு வைரஸ், ஈபோலா வைரஸ், இந்த கோவிட் வைரஸ், COVID-19 வைரஸ், பாக்டீரியா ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இதற்கு கூடிய வழி வச்சிருக்க என்ன செய்ய வேண்டும், எவ்விதமாக எங்களை காக்க வேண்டும், எங்களை காற்றுக்கொண்டு எவ்விதமா ஆயத்தப்படுத்த வேண்டும், இதுக்கு கூடி வழி வச்சுக்கிறார். இதுக்குரிய வெளிச்சத்தை கொடுக்கிறார். இந்த வெளிச்சத்தை வழிகளை நாங்கள் அறிந்து கொண்டு அதற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அதற்குரிய பலத்தை பராக்கிரத்தை உண்டு பண்ணுகிறார். இந்த வைரஸ் வரலாம், இன்னொரு வைரஸ் வரலாம், இல்ல இந்த வைரஸ் வேறொரு மியூட்டேஷனுக்கு உள்ளாகலாம், ஷிஃப்ட் அண்ட் ரிப்டன்ட்க்கு உள்ளாகலாம், அல்லது இது மியூட்டேட் பண்ணலாம், அல்லது வேறொரு உருவத்தை எடுக்கலாம். எதுவா இருந்தாலும் அல்ல வேற வைரஸ் வந்தாலும் அதை கூடி வெல்லத்தக்க ஒரு பலத்தை பராக்கிரமத்தை உண்டு பண்ணுகின்றார். ஆனா யாருக்கு என்று சொன்னால் தன்னை தாழ்த்தி அவருடைய சத்தத்தை கேட்டு சித்தம் செய்கின்ற, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற பிள்ளைகளுக்கு மட்டும். அதை நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். இன்று பெரிய உலகம் முழுவதும் பிரச்சனை இந்த வைரஸ். இது பெரிய காரியம் அல்ல. இதற்கு முதலே இந்த எமக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் இதை போல எத்தனை காரியங்களை பார்த்துக்கிறார். அதற்கெல்லாம் வெற்றி கொள்ளும்படியா வழியை உண்டு பண்ணினவர். இப்பொழுதும் எங்களுக்கு இந்த வெளிச்சத்தை கொடுக்கிறார். நாங்க வேக்சினை எடுத்தால் கூட நாங்க எடுக்கிற வேக்சின் 1 இயருக்கு முற்பட்ட வைரஸ்க்கு. ஆனா இப்ப புதுசா வந்து கொண்டிருக்கு. வேக்சின் மட்டும் பாதுகாப்பு இல்லை. வேக்சின் என்ன செய்யும்னு சொன்னா ஒரு தற்காலிகமான ஒரு பலவீனமான ஒரு வைரஸினுடைய உடற்கூறை இந்த உடம்புகளை அனுப்புவார்கள். அந்த பலவீனமான உடற்கூறை அனுப்பின பின்பாக எமது உடம்பு ஒரு எதிரி வந்து விட்டான், வைரஸ் என்ற எதிரி அதற்கு ஏற்ப எம்மை ஆயத்தப்படுத்த சொல்லி எமது உடம்பில் உள்ள பி செல்ஸ், டி செல்ஸ், CD4, CD8 செல்ஸ் எங்களுக்குள்ளே ஒரு அதாவது எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணும். எதிர்ப்பு சக்தி, இந்த எதிர்ப்பு சக்தி எங்களுக்குள்ளே சொல்றது அந்த பவர் ஆஃப் இம்யூனிட்டின்னு சொல்லுவார்கள். இந்த இம்யூனிட்டின்னு சொல்லுவார்கள். இந்த பி செல், டி செல் என்ற மெமரி செல் அந்த எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவாங்க. அந்த எதிர்ப்பு சக்தி உருவாக்குறது என்ன தேவைன்னு சொன்னா புரோட்டீன்ஸ் தேவை. நல்ல ஒரு ஹெல்த்தியான புரோட்டீன்ஸ், ஒரு ஆரோக்கியம் உள்ள ஆளுக்கு தான் வேக்சின் போட்டாலும் ஒரு ஆரோக்கியமுள்ள எதிர்ப்பு சக்தி உண்டாக முடியும். அந்த எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணுவதற்கு நாங்க ஒத்துழைக்க வேண்டும். அந்த வேக்சினை போடுறது மட்டும் இல்லை, வேக்சினை வாங்கினா பிறகு எங்களை போட்டாலும் அல்ல வேக்சினை போடா விட்டாலும் கூட எங்களோட உடம்பு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு பவர்ஃபுல் இம்யூனிட்டி எங்களுக்கு இருந்தா, இம்யூன் சிஸ்டம் எங்களுக்கு உருவாகி இருந்தா, என்ன காத்து கொண்டா, பராமரிச்சு கொண்டா, ஆண்டவருடைய வார்த்தையின்படி, ஆரோக்கியத்தின்படி, ஆரோக்கிய ரகசியத்தின்படி எங்களை காத்து கொண்டா எங்களுக்குள்ள நல்ல எதிர்ப்பு சக்தி உண்டாகும். அந்த எதிர்ப்பு சக்தி தான் எங்களுக்கு பாதுகாப்பு. வேக்சின் பாதுகாப்பு அல்ல. வேக்சின் இந்த எதிர்ப்பு சக்தியை தூண்டும். ஆனா
எங்கட உடம்பு அதற்கு தூண்டுவதற்கு ஒத்துழைக்காவிட்டால், பலவீனமாயிருந்தால் தேவையான இந்த பி செல், டி செல்ஸ் என்ற அந்த நோய் எதிர்ப்பு சக்தியான இம்யூனிட்டி செல்ஸை உண்டாக்காது. அந்த இம்யூனிட்டி செல்ஸ் உண்டு பண்ணாவிட்டா நாங்க இந்த வைரஸ்லயே அடிபட்டு போயிடுவோம். நாங்க வேற வைரஸ் வந்தாலும் அடிபட்டு போயிடுவோம், வேற பாக்டீரியா வந்தாலும் அடிபட்டு போயிடுவோம். அந்த அடிப்படையில நாங்க அந்த இம்யூன் சிஸ்டத்தை, அந்த பவர்ஃபுல் இம்யூன் சிஸ்டத்தை நாங்க டெவலப் பண்றதுதான் உண்மையான ஞானம். அதுதான் உண்மையான எங்களுக்கு வேக்சினை விட உண்மையான பாதுகாப்பு. இந்த வேக்சினை கொடுத்தாலும் கூட நாங்க அந்த இம்யூனிட்டியை, அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குற ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ் உருவாக்குற அந்த புரோட்டீன்ஸை நாங்க ஆரோக்கியமான சாப்பாட்டு முறையில், ஆண்டவருடைய வேதாகமத்தினுடைய சாப்பாட்டு முறையில, ஆண்டவருடைய வேதாகமத்தினுடைய உடற்பயிற்சியில, நிறைய தண்ணி குடிக்கிறது இல்ல, நிறைய ஓய்வு, நல்ல சமமாக ஓய்வு எடுக்கிறது இல்ல, சூரிய வெளிச்சம் எக்ஸ்போஸ் பண்றது இல்ல, நாங்க நல்ல நித்திரை கொள்றது இல்ல, ஆண்டவர்கள் தங்கி வாழ்வதில்லை, சுத்தமான காற்று சுவாசிப்பதில்லை. இந்த புரோட்டீன்ஸை எங்களோட உடம்பை ரொம்ப ஆக்டிவா நாங்க மாற்ற வேணும். உடம்பு ஆக்டிவா மாற்றும் பொழுதுதான் எங்களோட உடம்பு நல்ல புரோட்டீன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த புரோட்டீன்ஸ் தான் அந்த இம்யூன் சிஸ்டத்தை, நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி தான் எங்களுக்கு இந்த வைரஸையும் வேற எந்த வைரஸையும் எதையும் எதிர்த்தாக்கும். இது இல்லாவிட்டா நீங்க எத்தனை வேக்சின் போட்டாலும் தாக்கு பிடிக்காது, நின்று பிடிக்காது. ஏன்னு சொன்னா எங்களோட உடம்புதான் எங்களுக்குள்ள அந்த பெர்மனண்டான அந்த பவர் ஆஃப் இம்யூனிட்டியை உருவாக்கணும், நோய் எதிர்ப்பு சக்தியா உருவாக்கணும். அதுக்கு நாங்க என்ன செய்யலாம்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்பாக இன்றைக்கு உலகம் முழுவதும் அறிவு பெருகி போகும் சொல்லப்படுது. அநேகமான ஆலோசனை நடந்து கொண்டிருக்கு, புத்திமதி சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்க உலகம் முழுவதும். இப்ப யாருக்கும் எது சரி எது பிழை என்று யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாம இருக்கு. எது சரி எதுன்னு கண்டுபிடிக்கிறது, யாரு என்ன புத்தி சொன்னாலும், என்ன ஆலோசனை சொன்னாலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு ஒத்து போகுதா, ஆண்டவருடைய ரகசியத்தோடு ஒத்து போகுது. ஏனென்றா அவரா நமது உடம்பை உருவாக்கியவர், அவரா நம்முடைய இம்யூன் சிஸ்டத்தை உருவாக்கினவர். அவருக்கு நாங்க விழுந்து போன கதை அவருக்கு தெரியும். எங்களோட பாவத்தால உடம்பு விழுந்து போயிருக்குது, உலகம் சபிக்கப்பட்டு தெரியும், இந்த வைரஸ் பாக்டீரியா விழுந்துக்குன்னு தெரியும், ஓடிக்கொண்டுக்குன்னு தெரியும். ஆகவே அவர் விதமாக நமது உடலை பாதுகாக்க சொல்றார். அவர் எவ்விதமாக எமது இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்டப் பண்ண சொல்றார். அதன்படி செய்யும் பொழுதுதான் எங்களுக்குள்ள அந்த நல்ல ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம், எங்களுக்குள்ள ஆரோக்கியம், ஆனந்த வாழ்வு எங்களுக்குள்ள இருக்கும், நடக்கும், அது எங்களை காத்து கொள்ளும். அவ்விதமாக இருக்கும் பொழுதுதான் ஆரோக்கிய வாழ்வும் ஆனந்த வாழ்வும் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவரோடு ஒரு ஆரோக்கியமான உறவை நாங்கள் வளர முடியும், அதிலே பிரகாசிக்க முடியும், மறுரூபம் அடைய முடியும், ஜெபிக்க முடியும், மற்றவருக்கு உதவி செய்ய முடியும், நேசக்கரம் கொடுக்க முடியும், நாங்கள் உழைத்து அநேகருக்கு உதவி செய்ய முடியும், நாங்கள் அவருக்கு சாட்சியாக பிரகாசிக்க முடியும். இந்த தற்காலிகமான டைம்ல இருந்து இந்த நித்தியமான டைமுக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஆனா எங்கட உடம்பு அடிபட்டு போயிட்டா, எங்கட மூளை அடிபட்டு போயிட்டா, எங்கட நோயால சோர்ந்து போயிட்டா நாங்க நாங்க ஆண்டவரோடு அந்த ஆயுதத்தை செய்ய முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், உனது இருதயத்தில் ஜீவ ஊற்றுகள் புறப்பட்டு ஓடும். இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும், நாக்கு பேசும். நான் பேசுறது மட்டுமில்ல, நாக்கு சாப்பிடுறத கூடி அந்த இருதயத்தை நாங்க காத்து கொண்டாத்தான் அந்த சரியான ஆண்டவருடைய தேர்வுகளை கண்டுபிடிக்க முடியும். ஆண்டவர் சொல்லுகின்ற காரியத்தை நாங்கள் சாப்பிடும் பொழுதுதான் சரியான புரோட்டீன்ஸ், நியூட்ரிஷன் எங்களுக்குள்ள உருவாகும். அப்பொழுதுதான் எங்களுடைய சரியான ஒரு ஹெல்தி பாடி உருவாகும். ஹெல்தி பாடியில நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும். நோய் எதிர்ப்பு சக்தி தான் அந்த வைரஸையோ பாக்டீரியாவையோ எங்களுடைய எந்த நோய்களையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு வலிமையை கொடுக்கும். அந்த ஆரோக்கிய வாழ்வும் ஆனந்த வாழ்வின் மூலமாகத்தான் நாங்கள் ஆண்டவரோடு நாங்கள் ஆரோக்கியமாக ஆயத்தப்பட முடியும். ஆயத்தப்படுவது மட்டுமல்ல, மற்றவர்கள் ஆயத்தப்பட வைக்க முடியும். இல்லாவிட்டா நாங்க இவருடைய எல்லா கதைகளையும் கேட்டு நாங்க சோர்ந்து போயிடுவோம், குழப்பப்பட்டு போடுவோம். ஏனென்றால் இன்று பாபிலோன் சொன்னா குழப்பமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அளவில்லாத இன்ஃபர்மேஷன், அதாவது எல்லா இடம் வாட்டர் எவ்ரிவேர், நோ வாட்டர் ஃபார் ட்ரிங்கிங்.
அதாவது தண்ணி எல்லா இடம் உப்பு தண்ணி போல இருக்குது. இந்த கடல் முழுவதும் வந்து பூமி முழுவதும் 70% தண்ணியால சூழப்பட்டிருக்குது. ஆனா அநேக சிட்டி வழிய அநேக நாடுகள்ல ஒரு சுத்தமான தண்ணி கிடையாது. அதே போல நிறைய பூமி உருண்டை முழுவதும் காட்டால் சூழப்பட்டிருக்குது. இன்று சுவாசிப்பதற்கு இன்றைக்கு சைனாவில டெல்லியில வந்து சுத்தமான காற்று கிடையாது. அதே போல இன்றைக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, நிறைய ஆன்லைன் டீச்சிங் அந்த வாட்ஸ்அப் பைபிள் நிறைய இருக்குது. ஆனாலும் உண்மையான சத்தியம் ஆதியாகமம் தொடக்கம் வெளிப்பாடு மட்டும் இது இந்த விண்வெளி விஞ்ஞானத்தோடு ஆண்டவருடைய படைப்போடும் எங்களுடைய மீட்கப்பட்ட உடம்பினுடைய ஆரோக்கியத்தினுடைய அந்த மீட்பின் ரகசியத்தோடும் ஒத்து போற சத்தியமாக இருக்க வேண்டும். இந்த சத்தியம் எங்களை ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் எங்களை உயிர்ப்பித்து ஆண்டவருடைய சுபாவத்துக்கு ஒப்பாக சாயலுக்கு ஒப்பாக மாற்றுகிறதா இருக்க வேண்டும். அவ்விதமா மாற்றுவது மட்டுமில்ல, உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கிறதா இருக்க வேண்டும், உள்ள ஆரோக்கியத்தை கொடுக்கிறதா இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் சூழ்ந்து வீழ்த்தப்படுவோம், ஆயத்தப்பட முடியாது. இந்த தற்காலிகமாக கொடுக்கப்பட்ட நேரம் நித்தியமாக மாற்றப்பட முடியாது. ஒரு ஆலோசனையை கேட்போமாக. ஒரு காலத்துல பேப்பர் படிச்சா மட்டும்தான் உலக விஷயங்கள் தெரியும். இப்போ கூகுள், வாட்ஸ்அப்னு பல தகவல்கள் நம்மளை தேடி வருது. இதை சாப்பிடாதீங்க, அதை குடிக்காதீங்க, இதுல அதை கலக்குறான், அதுல இதை கலக்குறான்னு சொல்லி நம்ம வயிற்ற கலக்குறாங்க. அரிசி சோறு சாப்பிட்டா சர்க்கரை ஏறும்னு சொல்லி சப்பாத்தி சாப்பிட சொன்னாங்க. அப்புறம் அரிசியும் கோதுமையும் ஒண்ணுதான், பழம் காய்கறி நிறைய சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. சரின்னு காய்கறி சாப்பிட ஆரம்பிச்சா பூச்சி மருந்து தெளிக்கிறாங்க, ஆர்கானிக் காய் சாப்பிடுங்கன்னு கூவுனாங்க. போய் பார்த்தா ஆன விலை குதிரை விலை. இருந்தாலும் ஆரோக்கியம் பெருசுன்னு கேட்ட காசை கொடுத்தோம். இப்போ என்னடானா ஆர்கானிக் எல்லாம் டுபாக்கூர், வாடின வதங்கிய காய் தான் ஆர்கானிக்னு ஏமாத்துறாங்கன்னு துப்பு சொல்றாங்க. என்னடா இது அக்கப்போருன்னு வெறும் பச்சை தண்ணி குடிக்கலாம்னா ஆபத்து, ஆர்ஓ டெக்னாலஜில சுத்தம் பண்ணின தண்ணி குடிங்கன்னு சொல்றாங்க. உடனே 1000 செலவழிச்சு ஒரு மெஷினை வாங்கி மாட்டணும். உடனே அதுல சத்து இல்ல, எலும்பெல்லாம் உடஞ்சி போகும்னு இன்னொரு குரூப் பயம் காட்டுது. மனசு நொந்து போய் உட்கார்ந்தா வந்தது இன்னொரு குரூப். மாடியில தோட்டம் போடு, உனக்கு தேவையான காய்களை நீயே வளர்த்து சாப்பிடு, நாட்டுக்கோழி வளர்த்தா முட்டையும் சிக்கனும் கிடைக்கும், தண்ணிய கொதிக்க வச்சு செப்பு அண்டாவில ஊத்தி குடி, ஒரு நோயும் வராதுன்னுச்சு. அடக்கடவுளே, மறுபடியும் முதல்ல இருந்தா? விஞ்ஞானத்துல வளர்ந்துட்டோம், பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிட்டோம், நாங்கெல்லாம் ரொம்ப அறிவாளிங்க, எங்களை மிஞ்ச ஆளே இல்லைன்னு மார் தட்டிக்கிட்டு இருக்கிற நம்ம விஞ்ஞானிகள் சொல்லும் உண்மைகளுக்கு ஆயுசு சில காலம்தான். ஆனா நம்மள படைச்ச நம்ம ஆண்டவருடைய கட்டளைகளும் கற்பனைகளும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாம அப்படியே இருக்குது. நம்முடைய பரலோகத் தந்தை நமக்கு தந்த வாக்குத்தத்தங்களை உறுதியா பிடிச்சுக்கிடுவோம், அவரையே நம்பி வாழுவோம், எல்லாம் நமக்கு நன்மையாவே நடக்கும். ஆண்டவருடைய வார்த்தைகள் நேற்றும் இன்றும் நாளையும் மாறாதவைகள். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், எனது வார்த்தைகளோ நிறைவேறியாக ஒன்றும் ஒளிந்து போகாது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆண்டவருடைய எங்களுடைய மனுஷ படைப்பிலே பாவத்துக்கு முன்பாக இந்த பரிபூர்ணமான பிளான் என்னன்னு, பிளான் ஏ என்ற என்னவென்று சொன்னா, நாங்க வந்து எங்களோட உடம்புல ஆரோக்கியம் வளர வேணும், இம்யூன் சிஸ்டம் வளர வேணும், எங்களுக்கு பாதுகாக்கணும்னு சொன்னா நிறைய பூண்டுகளை, தாவரங்களை, பழங்களை, இலைகளை, விருட்சங்களை சாப்பிட வேணும். இதுதான் பிளான் ஏ. பாவத்துல விழுந்தா பிறகு, நோவாவின் அழிவுக்கு உள்ளானா பிறகு, எல்லா தாவரங்களும் அழிக்கப்பட்டா பிறகு பிளான் பிக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு, நீங்க சாப்பிடலாம். ஆனா நாங்க பிளான் ஏக்கு திரும்பி வர வேண்டும். பிளான் ஏக்கு வரும் பொழுதுதான் எங்களுடைய புரோட்டீன்ஸ், எங்களுடைய நியூட்ரிஷன், எங்களுடைய பிளட் சர்க்குலேஷன், எங்களுடைய ஹெல்த்தி பாடி, ஹெல்த்தி மைண்ட் பேணி பாதுகாக்கப்பட, அங்க நல்ல இம்யூன் சிஸ்டம், நல்ல பவர்ஃபுல்லான பூஸ்டிங் இம்யூன் சிஸ்டம் எங்களுக்கு பேணப்பட, இந்த கொரோனா வைரஸ் மட்டுமில்ல, எந்த வைரஸ் வந்தாலும், எந்த பாக்டீரியா வந்தாலும் எங்களோட உடம்பு தாக்கி பிடிக்கும். எங்களோட உடம்பு வந்து அவரால் ஒப்பு கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால வந்து மறுபடியும் பிறப்பிக்கப்பட்டது. அவருடைய இயேசுவின் ரத்தத்தினாலே விலை கொடுத்து வாங்கப்பட்டது. அவர் எங்களுக்குள்ள வாசம் படுகின்றார். அவர் பரிசுத்த ஆவி வாசம் பண்ணினா பரிசுத்த வார்த்தைகள் சொல்லுகின்றபடிதான் நாங்கள் எங்களை பராமரிக்க வேண்டும். எங்கட பாடல பிரவேசிக்க முடியாது. ஏனென்றா ஆண்டவருடைய வார்த்தை தான் இன்றைக்கு நிலைத்து நிற்கும், அதான் வெற்றி கொடுக்கும். இன்று உலகத்தில் உள்ள தலை சிறந்த விஞ்ஞான முடிவுகள் சொல்லுகிற எப்படி என்று சொன்னா, நிறைய ஆண்டவர் ஆதியாகமம் சொன்னது போல
இந்த பாவத்துக்கு முன்பாக நிறைய பழங்கள், பச்சை காய்கறி, இலக்கறிவை சாப்பிடவும் சொல்லுகின்றார். நான் உங்களை அந்த மற்ற சாப்பிட பாவம் என்று சொல்லவில்லை. நீங்க அவ்விதமாக சாப்பிட்டாலும் கூட 90% பழங்களை, தானியங்களை, இலக்கறை வகைகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். இடைக்கடை டேஸ்டுக்காக விரும்பினா நீங்க சாப்பிடலாம், தப்பு கிடையாது. ஆனா உங்களுக்கு நல்ல இம்யூன் சிஸ்டம் உருவாகணும், உங்களுக்கு கொலஸ்ட்ரால் சரியாக பேணப்பட வேணும், டயபெட்டிக் பேணப்பட வேணும், உங்களோட வெயிட் பேணப்பட வேணும், ஹார்ட் டிசீஸ் பேணப்பட வேணும், உங்களோட மைண்ட் நல்லா ஒர்க் பண்ண வேணும், நல்ல நித்திரை வர வேணும், நல்லா சலம் மலம் சரியாக பேலன்ஸ்ல பேணப்பட வேணும், வெளியில போக வேண்டும், உங்களோட வெயிட் குறைய வேணும், நீங்க நிம்மதியா தலையிடின்னு இருக்க வேண்டும், உங்களுடைய எல்லா விதமான மத்திய பரப்பு, எல்லா பரப்புகளும் சமநிலைக்கு வர வேண்டும், உங்களுடைய ஆரோக்கியமான உடல் பேணப்பட வேண்டும், உங்களுடைய ஆரோக்கிய உடலில ஆவியால் வாசம் பண்ண வேண்டும் எண்ணினால் பரிசுத்த ஆவியின் துணையால், உங்களோட துணையால் எந்த துணையால போக முடியாது. நாங்க பழைய அந்த ஆண்டவருடைய பிளான் ஏக்குல போக வேண்டும். பிளான் பிக்குல நாங்க இருக்கிறோம். இப்ப ஏண்டா பாவத்துல விழுந்த உடம்புல நிக்கிறோம், பாவத்துல விழுந்து போன உலகத்துல வாழ்றோம், நோயால உலகம் சூழப்பட்டு இருக்கிறது, இங்க குளோபல் வார்மிங்கால உலகம் முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆனா நாங்க திரும்பவுமாக ஆண்டவருடைய வழிகளுக்கு போகும் பொழுதுதான் எங்களுக்குள்ள இந்த வெளிச்சம் உண்டாகும். அது மட்டுமல்ல, சாப்பிடுவது மட்டுமல்ல, அந்த சாப்பிட்ட சாப்பாடை நாங்க அப்பியாசிக்க வேணும். நாங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது மட்டுமில்லை, அதை அப்பியாசிக்கும் பொழுது, மறுரூபம் அடையும், தியானிக்கும் பொழுது, ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் எங்களுடைய அந்த வார்த்தைகள் பலமாக, மறுரூப மாற்றமாக, ஆண்டவருடைய சுபாவத்துக்கு ஒப்பாக மாற்றம் அடையும். அதே போல ஆண்டவருடைய நல்ல ஆலோசனையின்படி சாப்பாடு உணவுகளை உட்கொள்வது மட்டுமல்ல, அதை அப்பியாசிக்க. அதனால் தான் ஏதேன் தோட்டத்துல பாவத்துக்கு முன்பாக அவர் அந்த ஆண்டவர் ஆதாம அழைத்து கொண்டு பண்படுத்த வேண்டும். பண்படுத்தவும் உடல் பயிற்சிக்கு உள்ளாகும், சுத்தமான காற்றை சுவாசிக்கும், சூரிய வெளிச்சம் படும், நல்ல சுத்தமான தண்ணி குடிப்பாரு, களைப்படைவாரு, நல்ல 6 தொடக்கம் 8 மணி நித்திரத்துக்கு உள்ளவாறு ஆண்டவரோடு உறவு நல்லாக பேணப்படும். அதனால அவருக்கு ஆரோக்கிய வாழும், ஆனந்த வாழும் பெறும். இதன் மூலமாகத்தான் எங்களுடைய இம்யூன் சிஸ்டம், the power of the immune system பேண முடியும். வேக்சின் போட்டாலும் கூட இம்யூன் சிஸ்டத்தை உருவாகாவிட்டா அந்த வேக்சின் ஒரு பிரயோசனம் கிடையாது. வேக்சின் போடுவது பாதுகாப்பு கிடையாது. வேக்சின் போட்டாலும் ஆரோக்கியமான உடம்புல தான் அந்த வேக்சின் ரத்தத்தினூடாக பாய்ந்து நம்ம ரத்தத்துக்கு உள்ள அந்த பி செல்ஸ், டி செல்ஸ், எங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியான அந்த செல் மெமரிக்குள்ள போய் நோய் எதிர்ப்பு சக்தியான வைரஸை சிறைப்பிடிக்கக்கூடிய, வைரஸை ஓடாமல் ஆடாமல் நடக்காமல் விடக்கூடிய அந்த பி செல், டி செல்ஸை உண்டு பண்ணி அந்த வைரஸை விழுங்கத்தக்க அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை உடம்புகளை உண்டு பண்ணும். அவ்விதமாக உண்டு பண்ணும் பொழுதுதான் நாங்க வைரஸுக்கோ பாக்டீரியாவுக்குள்ளோ மற்றது வேறு எந்த நோய்களுக்கோ உள்ளாகாமல் ஆண்டவருடைய வேலை வரும் வரை இந்த கொடுத்த நேரத்தை, இந்த டைமை, இந்த தற்காலிகமான டைம், இந்த ஸ்பேஸ், மேட்டர், லைஃபை பயன்படுத்தி கொண்டு நித்தியத்துக்குள் நானும் நீங்களும் பிரவேசிக்க முடியும். இல்லாவிட்டால் எங்களோட மூளை கூடி மந்தம் அடையும், சோர்வடையும். எங்களுக்குள்ள ஒரு மூளைக்குள்ள கூடி நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், இந்த எண்டோஃபின், டோபாமின், செரட்டோனின் எல்லாம் மாற்றம் அடையும். இதனால மனநிலை மாற்றம் அடையும், ஒரு டிப்ரெஷன் உருவாகும், சோர்வு உண்டாகும், மனப்பிறழ்வு உண்டாகும், துக்கம் உண்டாகும், தாழ்மை மனப்ப உண்டாகும், எங்களுடைய ஹோமோன் சரியா சுரக்காம போகும், எங்களுடைய நியூரோன் சரியா வேலை செய்யாம போகும், எங்களால் சரியா சிந்திக்க முடியாம போகும். சொல்ல போனா எங்களுடைய உடம்பு அந்த விழுத்தப்பட்ட ஒளியின் தூதனால திருடவும் அழிக்கவும் படிப்படியா கொலை செய்யப்படவும் எங்களை கொண்டு போய் கொண்டே இருப்பாங்க. ஏனென்றா அந்த விழுந்து போன ஒளியின் தூதன் எங்களை படிப்படியாக எங்களை திருடவும் அழிக்கவும் கொலை செய்து கொண்டிருப்பான். அவ்விதமா இருக்கும் பொழுது நாங்க ஆண்டவரோட உறவாடுவது மிக கடினமான காரியம். ஆனா என்னையும் உங்களையும் படைத்த ஆண்டவர் உங்களை தேடி வருவாரு. தேடி பரிசுத்த ஆவியை கொடுத்து, பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த வார்த்தையுடாகத்தான் நடத்துவார், வெளியில போக மாட்டார். பரிசுத்த வார்த்தையும் பரிசுத்த ஆவியும் செய்யும் பொழுது பரிசுத்த சுபாவங்கள் எங்களுக்குள்ளே புறப்பட்டு வரும், பரிசுத்த கனிகள் எங்களுக்குள்ளே நிறைந்து வளர்ந்து பெருகி கொண்டு வரும். அந்த பரிசுத்த ஆவியானவரும் பரிசுத்த வார்த்தைகளும் பரிசுத்த சுபாவங்களும் பரிசுத்தமான கனிகளும் உருவாகும் பொழுது எங்களுக்குள்ளே ஒரு ஜென்டில்மேன் எங்களுக்குள்ள உருவாவார். அவர் ஆண்டவருடைய
சாயலும் ரூபமும் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் உருவாகி கொண்டிருக்கும். உருவாகும் பொழுது ஆண்டவரோடு உறவாடுவது, அவரோடு நிலைத்திருந்து வளர்ச்சி அடைவது, மறுரூபம் அடைவது தானாக எங்களுக்குள்ளே நடக்கிற காரியமாக இருக்கும். நாங்கள் சுவாசிப்பது போல, மூச்சு விடுவது போல, தண்ணீர் குடிப்பது போல, சுவையான ஒரு உணவை உண்பது போல, நல்ல நல்ல தூக்கத்தை கொள்வது போல ஆண்டவருக்கும் அந்த படைத்த பரமாத்மாவுக்கும் அந்த ஜீவ ஆத்மாவுக்கும் அந்த உறவு எங்களை அறியாமலே வெறும் மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் ஒரு உறவு, ஆரோக்கியமான உறவு எங்களுக்குள்ளே தேடி வரும். அது மட்டுமல்ல, இந்த விழுந்து போன உலகத்திலும் விழுந்து போன உடம்புக்குள்ளும் இந்த விழுந்து போன உலகத்திலே சுற்றுகின்ற எல்லா நோய் வகைகளிலும் நாங்கள் வெற்றி கொள்ளத்தக்க இந்த பவர்ஃபுல் இம்யூன் சிஸ்டம் எங்களுக்குள்ளே உருவாகும். இது உருவானா மட்டும்தான் நாங்க வந்து தாக்கு பிடிக்க முடியும், ஆண்டவருடைய சித்தத்தை சரியாக செய்து முடிக்க முடியும். இல்ல இதையெல்லாம் தள்ளிவிட்டால் எவ்விதமான்னு சொன்னா, ஒரு முட்டாள மதிக்கட்டவன் எப்படி சொல்லுவான்னு சொன்னா, இதெல்லாம் உண்மை இல்லை, அதெல்லாம் எங்களுக்கு கேட்க தேவையில்லை, எல்லாம் நான் தான் ஆளுகின்றேன், எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லிக்கொண்டு தன்னையும் கெடுத்துக்கொண்டு குழப்பிக்கொண்டு மற்றவரையும் கெடுத்துக் கொண்டிருக்கிறார். இதனால the fool says in his heart there is no God. தயவு செய்து யாரோ அந்த போன் நிப்பாட்டுங்க, எக்கோ பண்ணுது. நீங்க உங்களோட போனை தயவு செய்து there's no God சொல்லிக் கொண்டிருப்பார். ஆகவே இந்த காரியத்துக்கு நாங்க எங்களை ஒப்பு கொடுத்தா நாங்க விழுத்தப்பட்டு போயிடுவோம். உங்களோட தயவு செஞ்சு உங்களோட ப்ளீஸ் அந்த செக் பண்ணி பாருங்க, யாரோ என்ன கனகராஜா வித்யா சார் உங்களோட போனா இருக்கு பாருங்க இருக்கா. ஹலோ சார், தயவு செய்து பாருங்க இருக்கா. 2 டிவைஸ் பாவிக்கணும் போல ஒரு இடத்துல கிட்ட, அதனாலதான் அப்படி சத்தம் வருது. டாக்டர் ரெபேக்கா, டாக்டர் ரெபேக்கா அம்மா இருக்கிறேன் ஐயா. அந்த பாருங்க, அதற்கு நான் பாக்குறேன். ப்ரொஃபசர் அம்பி ஐயா, சவுண்ட் வரும்பொழுது கேட்க முடியாம போயிடும். அப்படி தெரியல. ஓகே ஓகே, நாங்க ஆண்டவருடைய ஆலயம். ஏன் ஆலயம் என்றா பரிசுத்தாவி எங்களுக்கு வாசம் பண்றபடினால. பரிசுத்தாவி வாசம் பண்ணும் பொழுது அவர் எங்களை பரிசுத்த வார்த்தையோட கொண்டு போவாரு. பரிசுத்த வார்த்தையோட நாங்க ஒப்பு கொடுக்காவிட்ட நாங்க எங்களோட உடம்ப கெடுத்து கொண்டிருப்போம். பரிசுத்த வார்த்தை என்ன எப்படி கொண்டு போனா பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ள கொண்டு போவார். வாழ்க்கை முறைக்குள்ள, உணவு முறைக்குள்ள, அந்த தண்ணி முறைக்குள்ள, அந்த ஹெல்த்தி வழிகளை கொண்டு போவாரு. இதன் மூலமாகத்தான் அவருடைய ஆலயத்தை அவருடைய காலம் முடிக்க மட்டும் நாங்க பராமரிக்கலாம், பாதுகாக்கலாம். இல்லாவிட்டா நாங்க இதை வந்து பராமரிக்க பாதுகாக்க முடியாது. இது ஏனென்றா என்னுடைய உடல் வந்து அவருடைய ஆலயம். நாங்க வந்து அவருடைய இரத்தத்தினால வாங்கப்பட்டவர்கள். அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னையும் உங்களையும் அவருடைய குமாரனுக்கு ஒப்பாக மாற்றி கொண்டிருக்கிறார். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்ட நாங்க வந்து உளுத்தப்பட்டு போயிடுவோம், சோர்ந்து போயிடுவோம். அதனால தான் நாங்க சொல்லலாம் ஆண்டவரை நேசிக்கிறோம், அதெல்லாம் உண்மையான நேசம். உண்மையான நேசிக்கணும்னு சொல்றார்கள் அப்படின்னு சொன்னா, அவருடைய கற்பன் பரிசுத்தாவின் துணையால அவர் நடந்தது போல நாங்களும் நடக்க வேண்டும். அவர் கை கண்டது போல அவர் உணவுக்குரிய கற்பனை, உடலுக்குரிய கற்பனை, ஆரோக்கியத்திற்கு கற்பனை, மனதுக்குரிய கற்பனை, தாழ்மைக்குரிய கற்பனை, மனம் திரும்புதலுக்கு கற்பனை, தாழ்மைக்குரிய கற்பனை, நித்திரைக்குரிய கற்பனை, சுகவாழ்வுக்குரிய கற்பனை கை கொள்ளும் பொழுது அவருடைய ஆண்டவருடைய சுக வாழ்வும் ஆரோக்கிய வாழ்வும் எங்களுக்கு தங்கும். நாங்க வந்து இந்த கொடுக்கப்பட்ட நேரத்தை நித்தியமாக மாற்றுவோம். அவர் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவருடைய அந்த வழிகளை கற்பனை கை கொள்ளாதவன் பொய்யன், அவருக்குள்ள சத்தியம் இருக்காது, அவருடைய வார்த்தைகள் அவனுடைய இருக்காது. அந்த வார்த்தையை கை கொள்ளும் பொழுது உண்மையான தேவனுடைய அன்பு எங்களுக்கு நிலைத்திருக்கும். இதுதான் உண்மையாக அந்த அவரோடு நடக்கிற வாழ்க்கை. இது பரிசுத்த ஆவியினாலும் அவருடைய கிருபையினாலும் எங்களுடைய குழந்தையை போல தாழ்மையினாலும் எங்களுக்குள்ள தானாக நடக்கும். எங்களோட உள்ளத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருக்குள்ள நிலைத்திருக்கும் சொல்லுகின்ற எவரும் அவர் நடந்தது போல நாங்களும் நடக்க வேண்டும். இதுதான் எங்களுக்குள்ள மகிழ்ச்சியான காரியம். இறுதியாக
இந்த இந்த ஆண்டவர் என்ன ஆகவே எங்களுடைய இதயத்துல ஆண்டவருடைய வாஞ்சை, தாகம், பசி, நேசம், எங்களுடைய தகப்பன், எங்களோட தாய் நாங்க பார்க்க வேணும், மணவாளனை பார்க்க வேணும். அந்த நித்தியத்தை, அண்ட சராசரத்தின் ரகசியத்தை எங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். அவரை அல்லாமல் பூமியினுடைய ஒரு காரியம் எங்களுக்கு நிறைவே கொண்டு வராது, கொடுக்காது, மகிழ்ச்சி படுத்த. அதனால எங்களோட இருதயம் ஏங்கிக் கொண்டே இருக்கும், தேடிக்கொண்டே இருக்கும். அந்த விண்வெளியில நாசா விண்வெளி விஞ்ஞானிகள் அந்த சத்தியத்தின் அந்த அண்ட சராசரத்தை படைத்த அந்த வார்த்தைகளை கொண்டு போனது போல நாங்களும் எங்களோட உள்ளத்துல கொண்டு சுமந்து கொண்டிருக்கவனும், தியானித்து கொண்டிருக்கவனும், அதன்படி எங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கும் பொழுது ஆரோக்கிய வாழ்வு, நல்ல இம்யூன் சிஸ்டம், எங்களுடைய பவர்ஃபுல் இம்யூனிட்டி எங்களுக்குள்ள உருவாகும், எங்களுக்குள்ள தெளிந்த புத்தி உருவாகும், எங்களுக்கு நல்ல பண்பு உருவாகும், எங்களோட குடும்பம் நல்லா கட்டப்படும், எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் வளர்க்கப்படுவாங்க, எங்களுடைய சாட்சியாக நாங்க பிரகாசிப்போம், ஆண்டவரோடு ஆரோக்கியமா இருக்கு, எங்களோட வாழ்க்கை நித்தியத்துக்கு கடந்து போகும், எங்களுடைய ஒவ்வொரு காரியம் பயனுள்ளதாக இருக்கும். இல்லாவிட்டா நாங்க ஏமாத்தப்பட்டு போடுவோம். இந்த பாடலை கேட்போமாக. பரலோகத்தில் உம்மை எல்லாம் எனக்கு யாருண்டு, பூலோகத்தில் உம்மை என்றி வேறு விருப்பம் ஏது, என் தேவனே உம்மைத்தானே தேடி தினமும் அலைகின்றேன். ஓ உம்மை எல்லாம் எனக்கு யாருண்டு. என் மாமிசமும் இருதயமும் உம்மை எண்ணி மாண்டு போகிறது, என் தேவனே என்றும் என் உள்ள மதம் கண்மலையும் நீரன்றோ, வறண்ட நிலத்தை போல ஆத்துமா தாகமாயிருக்கிறதே, எனது விண்ணப்பம் உமக்கு முன்பாய் தூபமாயிருக்கிறதே, ரக்ஷண்யத்தின் சந்தோஷத்தை எமக்கு தாரும் தேவனே. ஓ பரலோகத்தில் உம்மை எல்லாம் எனக்கு யாருண்டு. திருச்சமூகம் எத்துணை மேன்மையா தினமும் வேண்டுமையா, உம் தூயாவி எத்துணை சக்தி ஐயா நிரப்ப வேண்டுமையா, உமது வசனம் என் பாதங்களுக்கு தீபமாயிருக்கிறது, இருளை விலக்கி எனது பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது, ரக்ஷண்யத்தின் சந்தோஷத்தை எமக்கு தாரும் தேவனே. ஓ பரலோகத்தில் உம்மை எல்லாம் எனக்கு யாருண்டு, பூலோகத்தில்
உம்மை என்றி வேறு விருப்பம் ஏது என் தேவனே உம்மைத்தானே தேடி தினமும் அலைகின்றேன் ஓ பரலோகத்தில் உம்மை எல்லாம் எனக்கு யாருண்டு. எஸ், இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட டைமை அண்ட் ஸ்பேஸ், டைம் ஸ்பேஸ் மேட்டர் லைஃபை பயன்படுத்தி கொண்டா நாங்க நித்தியமான டைமுகளை பிரவேசிக்க முடியும். அப்ப நித்தியமானவரோட உறவை நாங்க இங்க ஆரம்பிக்கணும், இப்ப ஆரம்பிக்கணும், ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கணும். இது எங்களுக்கு இது ஆகும், இது முடியும், இது எங்கட பரிசுத்த ஆவியின் துணையோடு முடியும், பரிசுத்த வார்த்தையினால முடியும், குழந்தையை போல தாழ்மையினால முடியும், நொறுங்குண்ட இதயத்தினால முடியும். இதன் ஆகும் பொழுது எங்களுடைய இதயம் அந்த சொல்லுகின்றார் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஏனென்றால் நீங்க இந்த தற்காலிகமான டைம்ல இருந்து நித்தியமான டைம்களை பிரவேசிப்போம். அப்பொழுது அநேக வாசத்தலத்துக்குள்ள நாங்க உள்ள பிரவேசிப்போம். அப்படி எங்களை கொண்டு போவாரு. ஆகவே அவர் சொல்லுங்க, நான் வந்து அவர் எங்களுக்குள்ள திரும்பி வந்து எங்களை மறுபடியும் சேர்த்து கொள்ளுவாரு. ஆகவே இந்த தற்காலிகமான பூமிக்குரிய டைமை நாங்க தாண்டி நித்தியத்துக்குள்ள போவோம். ஆனா நாங்க தனிச்சு இருக்க போறது இல்லை, இதுக்கும் டைமை வச்சுக்கிறாரு. இந்த பூமிக்குரிய காலத்துல நாங்க போற பாடுகளுக்கு டைம் வச்சுக்கிறாரு. நிந்தைகள், அவமானங்கள், சோர்வுகள், நோய்கள், துக்கங்கள், ஆனா அவற்றிலெல்லாம் அவங்களோடு நடந்து வருவார், எங்களோடு துணை நிற்பார், உற்சாகப்படுத்துவாரு. எங்களுக்கு உலகத்துல உபத்திரம் உண்டு, பாடு உண்டு, துக்கம் உண்டு, துயரம் உண்டு, கவலை உண்டு. ஆனாலும் அவர் பரிசுத்தாவின் துணையோட மனுஷனாக வந்து உலகத்துல எல்லாவற்றையும் ஜெயம் கொண்டது போல பாவத்தையும் சாபத்தையும் துக்கங்களையும் உலகங்களையும் சாத்தானையும் சுயங்களையும் நானும் நீங்களும் வெற்றி கொள்ள வைப்பார். இதனால இந்த தற்காலிகமான டைம் நித்தியமாக மாற்றப்படும். அவ்விதமா செய்யப்படும் பொழுது நானும் ஆயத்தப்படுற நீங்களும் உங்களூடாக பரிசுத்த ஆவியூடாக ஆயத்தப்படுற உலகத்தில் எல்லா மக்களுக்கும் ஆண்டவருடைய கிருபை இந்த உலகத்திலும் மற்ற உலகத்திலும் மரணத்தை தாண்டி நித்தியமாக என்றென்றைக்கும் ஒவ்வொரு சிறிய பிள்ளை தொடக்கம் முதியவர் வரை அந்த எல்லாவற்றையும் தாண்டி ஒரு மகிமையான உடலோடு மாட்சிமையான நித்தியத்துக்குள் பிரவேசித்து நாங்க டைமை தாண்டி நித்தியமாக இந்த நட்சத்திரங்களை போல பிரகாசிப்போம். ஆண்டவருடைய ஒளி, மகிமை, அன்பு எல்லாம் முகமுகமாக காணும்படியாக எங்களோடு ஒன்றாக மாறும். நாங்கள் அவர் எங்களுக்குள்ளும் நிறைவாகி இதுதான் உண்மையான வெளிச்சம், ஞானம். அதன் மூலமாக இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ், மேட்டர் அண்ட் லைஃப் அந்த பூரணத்தை அடைந்து கொள்ளும். அந்த விழுந்து போன உலகம் திருப்பவுமாக பரிசுத்த ஆண்டவனால் மீட்கப்பட்டு புதிய வானம், புதிய பூமி, கண்ணீர், துக்கம், சஞ்சலம், கவலை இல்லாத அந்த நித்தியமான டைமுக்கு நாம் பிரவேசிப்போம். இதுதான் பரிசுத்த ஆவியானவரும் எங்களுடைய பிதாவாகிய தகப்பனும் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் உங்களோடும் என்னோடும் பேசி எங்களை ஒவ்வொரு வினாடியிலும் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த நேரம் இந்த வேளையிலும் கடந்து போகலாம். இரண்டாங்கிற மரணம் இந்த உடம்போட பின்னி பிணைந்து காணப்படுகிறது. We are one breath away from this world to next world. We are one heartbeat away from this world to next world. ஒரு இருதய துடிப்பு துடிக்காவிட்டா இந்த பூமியை விட்டு மற்ற உலகத்துக்கு போயிட்டோம். நான் மரணத்தோட பின்னி பிணைச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மரணத்தை வெற்றி கொண்ட நானே உயிர்த்தெழுதல், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்ற நானே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்களோடு வாசம் பண்ணி தட்டி கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளும் பொழுது எங்களுக்கு டைம் நித்தியமாக மாறிக்கொள்ளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் ஆண்டவராகிய பரலோக தகப்பனும் பரிசுத்த ஆவியானவரும் உங்களோடும் என்னோடும் இருப்பாராக. ஆமென். நன்றி. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். அருமையான ஒரு செய்தியோடு கூடின விளக்கத்தை நாங்கள் கேட்டோம். தேங்க்யூ ப்ரொஃபஸர் ஐயா, தேங்க்யூ வெரி மச். மிக அழகாக இருந்தது. மிக அருமையாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தேவனுடைய சிருஷ்டிப்பு, தேவனுடைய அற்புதங்கள், அதிசயங்கள் எப்படியாக உலகத்திலே செயல்படுகிறது, எப்படியான காரியங்களை தேவன் செய்கிறார், நித்தியத்திலே பிரவேசிப்பது எப்படி என்ற அருமையான சில பட விளக்கங்களோடு கூட அப்போலோ 8 கூட நாங்கள் பார்த்தோம் இத்தனை வருஷங்களுக்கு பின்பதாக. ஆகவே அநேக விளக்கங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வார்த்தை எங்களுக்குள்ளே அதிகமாக போகும் பொழுது நாங்கள் ஒரு புதிய வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம்.